அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக, அதாவது எமது நிறுவனர் MD கனகாம்பாள் தலைமையின் கீழ் நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் இரு கரம் கூப்பி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்தை பாட ஆஸ்ட்ரோ ஐயா பரமேஸ்வரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா இருக்கீங்கம்மா, பாடலாம். நம்ம பார்வதே ஓட்டி எந்நாட்டவர்க்கும் இறைவா திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மலனியா தருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அருள்வாய் குவனே வீரனே முருகனுக்கு அரோகரா, ஞானவேலுக்கு அரோகரா. வெளித்தாயே வெளித்தாயே உன் சரணமம்பா, உன்னை கும்பிடும் என கருள தருணமம்மா. அம்மா கோலவிழி தாயே நின் சரணமம்மா. திகழ்பவளே நம்பிடும் உள்ளங்களில் வாழ்பவளே, ஞானத்தின் ஒளியாக திகழ்பவளே, உன்னை நம்பிடும் உள்ளங்களில் வாழ்பவளே. அம்மா கோலவிழி தாயே உன் சரணம் அம்மா. கண்டம் கருத்த சிவன் துடைவியும் நீயே, கரிய திருமாலின் சோதரி நீயே. கண்டம் கருத்த சிவன் துணைவியும் நீயே, கரிய திருமாலின் சோதரி நீயே. அண்டமெல்லாம் ஆளும் பைரவி நீயே, அடியார்கள் துயர் தீர்க்க தோன்றிய தாயே. அண்டமெல்லாம் ஆளும் பைரவி நீயே, அடியார்கள் துயர் தீர்க்க தோன்றிய தாயே. கோலவிழி தாயே உன் சரணம் அம்மா, உன்னை கும்பிடும் என கருள தருணம்பம்மா. அம்மா கோலவிழி தாயே நின் சரணம் அம்மா. அருமையான வேளையில் அது குருஜி வகுப்பில் இந்த இறைவணக்கத்தோடு கூடிய பாடலை பாட வாய்ப்பளித்த குழுவினருக்கும் கனகாம்பாள் மேடம் அவர்களுக்கும் அத்துணை ஜோதிட குருமார்களை வணங்கி நன்றி தெரிவிக்கின்றேன். அனைவருக்கும் முருகப்பெருமான் அருள் சிறந்த விளங்கட்டும். நன்றி அம்மா. வணக்கம். வணக்கம் ஐயா. நமது நட்சத்திர சுடர்மணி நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக வரக்கூடியது ஜோதிட டிப்ஸ். அதாவது இங்கு பயணித்து கொண்டு இருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர், ஜோதிட வல்லுநர்கள் அனைவருக்கும் பயன்படும் விதமாகவும், மற்றும் நமது ஆஸ்ட்ரோ பக்தி சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் பயன்படும் விதமாகவும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜோதிட டிப்ஸ் வழங்கப்பட்டு வருகிறது. அத்தகைய வகையில் இன்று ஜோதிட டிப்ஸை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் மனைய நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தண்டபாணி. மண்ணை தோண்டினால் புதையல், ஜோதிடத்தை தேடினால் விடியல். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் நாளொரு ஜோதிட டிப்ஸ். இன்றைய ஜோதிட டிப்ஸ் பரம்பரை நோய் தீர்க்கும் பரிகாரங்கள். அதாவது சனிக்கிழமை என்று 9 முதல் 10:30 மணி வரை காலை ராகு வேளையில் இனிப்பு கலந்த எள்ளுருண்டையை கருப்பு நிற பசுவுக்கு தர வேண்டும். அதேபோல் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 முதல் 6 மணி வரை ராகு வேளையில் துர்க்கையை வழிபட வேண்டும். கருப்பு நிற திராட்சை
ஜூஸ் அமாவாசை என்று காளியம்மனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். கருப்பு நிற உளுந்து தானம் செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். வணக்கம் 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 ஐயா. அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை. நமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புமிக்க குருமார்கள் அப்படிங்கிறவங்க தான் நம்மிடையே வருகை புரிந்து தங்களுடைய சிறப்புரையை ஆற்றிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய வகையில் இன்று நம்மிடம் பார்த்தீங்க அப்படின்னா மிக பெருமை வாய்ந்த குருவுக்கெல்லாம் குருவாக திகழக்கூடிய ஜோதிடத்தின் அட்சய பாத்திரம் என்று சொல்லக்கூடிய, அதாவது அனைவரையும் தட்டி தன்னுடைய கைப்பயணமாக தன்னை கூட்டிக் கொண்டு நம்மளோட ஒரு மாணவர்களாகட்டும் தங்கள் கீழ் உள்ள யாவராகட்டும் யூ கேன் டூ என்று தட்டி கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய செய்ய வைக்கக்கூடிய ஒரு குருவாக இருக்கக்கூடிய நம்மளது மருதமலை குருஜி ஐயா அவர்கள் தான் நம்மிடையே இன்று வருகை புரிந்திருக்கிறார்கள். இவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்று நம்மிடையே வந்து ஒரு புதிய தலைப்பாக, அதாவது இந்த 90 நாட்கள் பயணம் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் இதுவரை வந்து நாம் பார்க்காத ஒரு புதிய தலைப்பில் வந்து நம்ம வந்து சிறப்புரை ஆற்ற வந்து இருக்கிறார்கள். அத்தகைய அவர்கள் நம்முடைய சிறப்புரையாற்றக்கூடிய தத்திரம் இந்த தலைப்பில் தான் வந்து நம்மிடையே வந்து பேச அவரை வந்து தேசிய சார்பாகவும் மற்றும் இங்கு ஜோதிடர்கள் சம்பந்தப்பட்ட அனைவரும் சார்பாகவும் கரம் கூப்பி வருக வருக வரவேற்று தன்னுடைய சிறப்புரை ஆற்றும்படி மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வருக. வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நல்ல உங்களோட ஆசீர்வாதம் ஐயா. 6:55க்கு வந்துருங்க. 7 மணிக்கு பின்னால வராதீங்க. 6:55க்கு வந்துருங்க. ஓகே ஓகே ஐயா. கரெக்டா கரெக்டா இருக்கும். சரி. அப்புறம் இந்த குழுவில் வந்து இப்ப இணைஞ்சிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்குமே அருமையான மாலை வணக்கம். இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நட்சத்திர சுடர்மணி, ஜோதிட நட்சத்திர சுடர்மணியோட நிகழ்ச்சியில வந்து ஒவ்வொரு ஆங்கில மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு வந்து நம்ம விசேஷமா வந்து ஒரு பாடமானது ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம். இன்றைக்கு போன தடவை பட்டிமன்றம் நடந்ததுன்னு நினைக்கிறேன். போன தடவை பட்டிமன்றம் ஏதோ நடத்தணும் ஞாபகம் இருக்கு. இந்த தடவை பஞ்சபட்சி பத்தி இப்ப எல்லாருமே உலகமெல்லாம் பார்த்துருக்கிறது பஞ்சபட்சி தான். பஞ்சபட்சி வச்சு எது வேணாலும் பண்ணலாம். ஜோதிடத்துக்கு மேற்பட்டு இருக்கிறது பஞ்சபட்சி. பஞ்சபட்சிக்கு மேல இருக்கிறது சரசாஸ்திரம் அப்படின்னு பேரு. சரசாஸ்திரத்துல எது வேணாலும் பல உலகத்தில் இருக்கிறது எதை வேணாலும் அசைக்கலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்கு. ஆனா இதுக்கு எல்லாமே வந்து உழைப்பு வேணும். டெய்லி ஒரு 2 மணி நேரம் உழைச்சா மட்டும்தான் எதுலையுமே கிடைக்கும். ஜோசியத்துல பெரிய ஆளாகணும்னா 2 மணி நேரம் உழைக்கணும். எந்த சாஸ்திரத்துல கெட்டிக்காரனாகணும் 2 மணி நேரம் உழைக்கணும், படிச்சுக்கணும். இப்ப ஜோசியர் ஆல்ரெடி ஜோசியர் ஆனாலும் ஜோசி புஸ்தகங்களை படிச்சு கொண்டே இருக்கணும். அப்பதான் புது புது விஷயங்கள் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம படிக்கும் போது நம்மளுக்குன்னு ஒரு புது விஷயம் வரும் அப்படிங்கிறது குறித்து நவகிரகங்கள் இல்லாமல் உலகம் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா வந்து நவகிரகங்களை வச்சுதான் வந்து இடைக்காட்டு சித்திரை வந்து மழையை வர வச்சார். திருவண்ணாமலையில எத்தனையோ சித்துகள் பண்ணவரை வந்து மழையை வர வச்சார். ஸோ வந்து நம்மளுக்கும் வந்து சூரியனோட ஆதித்தாய சோமாய மங்களாய புதனாய குரு சுக்குரு சனி பேச்சு ராகுவே கேதுவே என்று மந்திரங்களை சொல்லிக்கொண்டு எல்லாத்துக்கும் முழு காரணமாக இருக்கிற விநாயக பெருமானை வழிபட்டு கொண்டு என்னுடைய இருந்து எனக்கு எப்பவுமே வழிகாட்டு கொடுக்கிற வராகி என்னையும் அதே மாதிரி வந்து உலகம் பூராமே இருந்து என்னுடைய அன்பு சிஷியங்களை, ஏன்னா யாரையுமே நான் எதிரி உருவாக்குறதில்ல, என்னுடைய அன்பு சிஷிய கோடிகள் அனைவருக்குமே, அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய பெருமதிப்புக்குரிய ஜோதிட ஜாம்பவர்கள் அனைவருக்குமே, மேலும் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற டாக்டர் கனகாம்பாள் அவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையா இருக்கிற திருமதி மஞ்சுளா அவர்களுக்குமே என்னுடைய அன்புக்களும் வாழ்த்துக்களும் வணக்கத்தையும் கூறி நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு ஜோதிடம்ங்கிறது மிகப்பெரிய இந்த கொரோனாவுக்கு பிறகு வந்து பயங்கரமான விழிப்படைஞ்சு போயிட்டு இருக்கு. மக்கள் வந்து எதை படிக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கொரோனாவுக்கு பின்னால பட்டப்பட்ட வேகமான அமைப்புல வந்து ஓடிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாலேயும் இருந்த நிறைய பிரச்சனைகள் வந்து ஏறக்குறைய வந்து 1900 அதுக்கு முன்னால எப்படி இருந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த 1900 வாக்குல வந்து நம்மளுக்கு இலங்கையில் இருந்தோ தமிழ்நாட்டில் இருந்தோ ஜோதிட நூல்கள் நிறைய வந்து ஜோதிட ஆசானங்கள் வந்தார்கள். அதில் குறிப்பிடும்படி அவர் பார்க்க ஜோதிடர் கடல் வைத்தியநாதன், KP கிருஷ்ணமூர்த்தி பத்ததி, இது மாதிரி ஒரு ஆசானங்கள்ல ஒரு சிலவங்கெல்லாம் நிறைய அந்த காலகட்டத்தில் வந்தாங்க. அப்புறம் ஆங்கிலத்தில் இருக்கிறவங்க நிறைய இருந்தாங்க. கர்நாடகாவில் வந்து PV ராமன்,
குறிப்பிடும்படியா நிறைய பேர் வந்து ஜோதிட ஆசான்கள் இருந்தாங்க. அந்த ஜோதிட ஆசான்கள் மிகப்பெரிய விஷயத்தை சொல்லி கொடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில வளம் பண்ணதுக்கு காரணம் கூட அதே மாதிரி ஜோதிடத்தில் பல வகை இருக்குது. ஜோதிடத்துல வந்து எண்கணிதம் இருக்குது. எண்கணிதத்திலையும் வச்சு சிறப்பா சொல்லக்கூடியவங்க உண்டு. அதே மாதிரி வந்து இப்ப நம்ம நடைமுறையில சாமக்கூளாரிடம் அப்படிங்கறத வச்சு சொல்லக்கூடிய அமைப்புலையுமே நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிரசன்னம் அப்படிங்கிறது வெத்தலை வச்சு சொல்றது, சோழியை வச்சு சொல்றது, இது மாதிரி பிரசன்னம் சொல்லக்கூடிய முறைகள் வந்து இதுல அடிப்படை முறைகள் இருக்குது. இதுக்கு மேல் லெவல் இருக்கிறது பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்னு பேருங்க. இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படிங்கிறது யார் ஒருவர் கை தொடுறாங்களோ அவங்க எதை வேணாலும் ஜெயிக்கலாம். அவங்க அந்த பஞ்சபட்சி தொட்டு பழகிட்டாங்கன்னா அதுல ஒரு இன்வால்மெண்ட் ஆயிடுதுன்னு ஒரு போதை. அது அந்த இன்வால்மெண்ட் ஆயிடுதுன்னா நம்ம ஜெயிக்க முடியாத காரியங்கள் எதுவுமே கிடையாது. எதை வேணாலும் செய்யலாம். இப்ப நம்ம வந்து நம்மளால முடியாதுங்கிறது ஒண்ணும் கிடையாது. ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை, தொழில் ஒற்றுமை, இது மாதிரி என்னென்ன பிரச்சனைக்குதோ A to Z எல்லாமே பண்ணக்கூடிய அமைப்பு வந்து கொடுக்கக்கூடியது வந்து இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க கேட்கலாம் பஞ்சபட்சி சாஸ்திரம் அவ்வளவு வலுவான பஞ்சாங்கத்துல. ஏன்னா பஞ்சாங்கம் வந்து ஒரு வருஷத்துக்கு உட்பட்ட பூரா ஒரு ஏறக்குறைய ஒரு 12, 24, 30 பக்கம் போட்டிருக்காங்க. ஆனா பஞ்சபட்சிக்கு ஒரே ஒரு பக்கம் தான் போட்டிருக்காங்க, 2 பக்கம் போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப 2 பக்கத்தில் தான் விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. 2 பக்கம் வந்து ஏறக்குறைய வந்து 2000 பக்கம் 20,000 பக்கத்துக்கு கீழ்பட்டதான் அந்த பஞ்சபட்சி சாஸ்திரம். ஏன்னா வந்து சாதாரணமான எளிமையான முறையில் வந்து கத்துக்கிறதுக்குங்கிற விஷயம் ரொம்ப சுலபம். ஆனா அதே சமயத்துல சொல்லிக் கொடுத்தால் மட்டுமே புரியும். நாங்களாம் வருஷ கணக்கில் இருந்து படிச்சவங்க. ஏறக்குறைய நான் 1980 இருந்து இந்த பஞ்சபட்சிக்குள்ள இருக்கிறேன். அதனால படிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சுலபப்பட அதை நம்ம கையாண்டு பார்க்கணும். கையாளுறது அப்படிங்கிறப்ப ஜோதிடம்னா படிச்சு வச்சுட்டு பாக்குறோம். ஒரு திரைக்கணம்னு என்னன்னா திரைக்கணத்தை பயன்படுத்திக்கணும். ஓரையை பயன்படுத்தி பார்த்தா மட்டும்தான் பலன் தெரியும். நம்ம ஓரையை படிச்சு வச்சுட்டு பலன் வராது. ஓரைன்னா என்ன? அப்ப நமக்கு ஓரைங்கிற விஷயத்த வரும்போது அடிப்படையில் சொல்றோம். ஒரு கிரகம் சூரிய ஓரையில் பாவர்கள் இருந்தால் மட்டுமே வேலை செய்வார்கள். இன்னைக்கு நான் வந்து வாட்ஸ்அப்ல ஒரு பதிவு கொடுத்திருந்தேன். நான் ஒற்றை ராசி அப்படிங்கிறது வந்து மேச ராசிங்கிறது ஒற்றை ராசி, மிதுனம்ங்கிறது ஒற்றை ராசியில வந்து சூரிய ஓரைங்கிறது முதல் 15 டிகிரியில் வந்து பாவ கிரகங்கள் இருந்தால் நல்ல பலன் தருவார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்தோம். அதே மாதிரி ரிஷபம் என்பது இரட்டைப்படை ராசி. அதுல முதல் 15 டிகிரி சந்திர ஓரை. இதில் சுவர்கள் மட்டுமே வேலை செய்வார்கள். இது இன்றைக்கு கொடுத்தா வாட்ஸ்அப்ல ஒரு பதிவு கொடுத்தேன். அதே மாதிரி இதை தவிர மாறி இருந்தான்னு வச்சுக்கலாம். மேசராசியில் வந்து முதல் 15 டிகிரி மட்டும் பாவர்களுக்குரியது. 2வது 15 டிகிரி சந்திர ஓரை அப்படிங்கிற போது அதுல வந்து பலன்கள் மத்தியமம். அதே போல ரிஷபராசியில முதல் 15 டிகிரி வந்து பெண் அப்படிங்கிற சந்திர ஓரைக்கு வந்துடும். அதே மாதிரி 2வது பார்ட் வந்து 15 டிகிரி வேலை செய்யாது. எந்த கிரகங்கள் இருந்தாலும் வேலை செய்யாது. மத்தியமத்திற்கு பாப கிரகங்கள் மத்தியம பலன் கொடுப்பாங்க. இப்ப இது வந்து கடிதம். அப்ப என்ன சொல்றேன், சந்திர ஓரையில் இருக்கிற கிரகங்கள் மட்டுமே பணம் தரும். ஒரு ஜாதகத்துல திசை புத்தி நடக்கும்போது அதை 2ஆ பிரிக்கிறோம். அதுல வந்து ஓரா சக்கரம் ஒண்ணு இருக்கு. அதுல வந்து இப்ப பணம் வரக்கூடிய காலம் அப்படிங்கிற சந்திரன் ஒரு ஓரை, சந்திரன் ஒரு புத்தி, சந்திரன் ஒரு அந்தரம். எப்ப வருதோ அப்பெல்லாம் தான் பணம் வரும். சூரியன்ல பணம் வராது. சூரியன் அதிகாரம் வரும். எதுவும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இது சிம்பிள். இது ஜோதிடத்துல இருக்கிற அடிப்படை கணக்கு. ஆனா இந்த பஞ்சபட்சி கணக்குங்கிறது வந்து 5 பட்சிகள் தான். அப்ப 5 பட்சிங்கிறது என்னன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அந்த தத்துவத்துக்குரியதாக பட்சிகளை கொடுத்துருக்கோம். வல்லூரு, ஆந்தை, காகம், கோழி, மயில். 5 பட்சி தான். வல்லூரு, ஆந்தை, காகம், கோழி, மயில். அதாவது நிலத்துக்கு வல்லூரு, நீருக்கு ஆந்தை, நெருப்புக்கு காகம், காற்றுக்கு வந்து காகம், காற்றுக்கு கோழி, ஆகாயத்துக்கு மகிழ். ஆகாய தத்துவம் சொல்லக்கூடியது மயில். இதுதான் வந்து சொன்ன விஷயம். அப்ப வந்து பஞ்ச பூதங்களும் 5 தத்துவங்களை குறிக்கிற மாதிரி பஞ்ச பட்சிகளை வந்து நம்ம சித்தர்கள் வந்து நம்மளுக்கு நிறுவியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த பஞ்சபட்சி அப்படிங்கிறது என்னன்னா, வல்லூருங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடியது. அது நிலத்தில் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் தெரியும் அதுக்கு. அப்ப அந்த நிலத்துல அப்படின்னா ஆகாயத்துல பறக்கும். ஒரு சின்ன கோழி குஞ்சு போனாலும் கூட அதை தெரியக்கூடிய ஆற்றல் பெற்றது வந்து வல்லூர். அப்ப யார் வல்லூர் பட்சியில் இருக்கிறாங்களோ தீர்க்கமான பார்வை கொண்டவர்கள், எதையுமே உத்து நோக்கி தெளிவி தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான். தெளிவான இடத்துல அட்டாக் பண்றவங்க தான் வல்லூர் பட்சியில் இருக்கிறவங்க அப்படின்னு பேரு. அதே மாதிரி 2வது ஆந்தை பட்சி வந்து அப்படின்னா, ஆந்தை வந்து இரவுல தான் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். 2வது லட்சுமியோட அருள் பெற்றது. லட்சுமியோட வாகனம் தான் ஆந்தை. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து இரவுல தான் அவங்களுக்கு சிந்தனைகள்லாம் வரும். அப்ப நீர் தத்துவங்கிறது இரவுல தான் வரும். அப்ப அவங்க கிட்ட எப்பயுமே பணம் புழங்கிட்டே இருக்கும். அது வந்து நீர் தத்துவம் அப்படிங்கிறது வந்து
பணம் சம்பந்தமான படத்தை குறிக்கக்கூடிய இடம். அது வந்து மணிபூரக சக்கரம்னு சொல்லிக்குவாங்க. அப்ப அதுல என்னன்னா அதுக்கு அதிபதியா இருக்கிறது ஆந்தை வந்து ஆந்தை வழிபடும் போது பணம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப சமயத்துல பாத்தீங்கன்னா நிறைய எல்லாத்துலயுமே ஆந்தை வச்சு வழிபடு, ஆந்தை படத்தை பாரு, இதெல்லாம் வந்து ஒரு தாந்திரிகத்துல சொல்லுவாங்க. ஆந்தை படம், ஆந்தை சின்னம், ஆந்தை பாக்குறது, காலையில் முடிச்சது ஆந்தை பாரு. ஒரு சிலருக்கு ஆந்தை வீட்டுக்கு வர்றது நல்லதுங்கிறது ஒரு சில விஷயம் சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல பெரும்பாலுமே நம்ம தமிழ் இதுல வந்து ஆந்தை வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆந்தை வந்து ஆனா லட்சுமியோட வாகனம் அப்படின்னு ஒரு கணக்கு ஒண்ணு இருக்குது. அது எல்லாமே வச்சு ஒரு சிலர்ல இப்ப வழிபட்டு அதுல பலனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா எல்லாத்துக்கும் ஏத்துட்டாங்கிறத ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அதுக்கு அடுத்தது வந்து காகம் அப்படிங்கிறது. காகம் அப்படிங்கிறது வந்து கூடி பகிர்ந்து உண்ணக்கூடிய ஆற்றல் பெற்றது. தானே வந்து எதுவும் பண்ணாது, பகிர்ந்து உண்ணக்கூடிய ஆற்றல் பெற்றது காகம். சரி, கோழி அப்படிங்கிறது விடிய காலையில் வந்து எல்லாத்தையும் கூவி எழுப்பக்கூடியது. 4:30 மணிக்கு விடிய காலையில் எழுப்பக்கூடியது. மயில் என்பது எப்படின்னா உலகை பூராமே முருகர் எப்படி ஒரு நிமிஷத்துல சுத்தி வந்தார், நொடியில் சுத்தி வந்தது போல அந்த மயில் பட்சிக்காரனோட இயல்பு வந்து நொடியில் எந்த வேலையும் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவன் மயில் பட்சிக்காரன். அது ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஆக்ஞா சக்கரத்திலிருந்து வரக்கூடியது ஆகாயம். அப்ப அந்த ஆகாய தத்துவத்தில் இருக்கிறவனுக்கு எல்லாமே நடக்கும். அப்ப ஆகாய தத்துவத்துக்குரியவன் யாருன்னா மயில் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போட்டாங்க. இது நம்ம ஜோதிடத்துல வந்து பூராமே எடுத்து வச்சுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன வரும்போதுன்னா, இந்த நட்சத்திரங்கள் எல்லாத்துக்குமே பொதுவானது 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது. நான் 27 பொதுவா சொல்லிட்டு பலன் சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு வந்து நிறைய பாடம் நடத்தினா சரி வராது, எல்லாமே தெரிஞ்சவங்க தான். பெரிதொரு முறை பஞ்சபட்சியோட நிகழ்ச்சியில பாடங்களை கிளாஸ்ல பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து எப்படி நம்ம பணம் அப்படிங்கிற விஷயத்துக்காக நான் அதுக்கு பலன் கொண்டு போறேன். இப்போ நட்சத்திரங்கள்ல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 27 நட்சத்திரங்களை வந்து என்ன பண்றோம், 5 பறவைகளுக்கு பிரிக்கிறோம். வல்லூர், ஆந்தை, காகம், கோழிக்கு பிரிக்கிறோம். சரிங்களா? முதல் 5 பட்சி அசுவனியிலிருந்து முதல் 5 பட்சி வந்து வல்லூர், அசுவனியிலிருந்து முதல் 5 பட்சி அல்லூர். அப்புறம் அதுக்கு அடுத்தது 6 பட்சி, அதாவது அசுவனி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் வரைக்கும் வரக்கூடியது அசுவனி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். முதல் 5 நட்சத்திரம் வல்லூர் பட்சிக்கு சேர்ந்தது. வல்லூர் பட்சிக்கு சேர்ந்தது. அதுக்கு அடுத்தது திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். இந்த 6 நட்சத்திரம் ஆந்தை பட்சிக்குரியது. அப்புறம் உத்தரத்திலிருந்து 5 நட்சத்திரம். உத்தரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். இது காகம். உத்தரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். ஆமா. அடுத்து அனுசம், கேட்டை, மூலம். எழுதிட்டு இருக்காங்க பாருங்க. உத்தரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். இது காகம். அதுக்கு அடுத்தது அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். இந்த 5 நட்சத்திரமே வந்து கோழியோட நட்சத்திரங்கள். பாய்க்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதுக்கு அடுத்தது எழுதிட்டீங்களா? அதுக்கு அடுத்தது திருவோணத்திலிருந்து 6 நட்சத்திரங்கள். திருவோணத்திலிருந்து 6 நட்சத்திரங்கள். அப்ப திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. அப்போ 5 ஃபார்முலா எப்படி வச்சுக்கணும்? 5 6 5 5 6 5 6 5 5 6. இதான் வந்து அந்த பட்சியுடைய ஒரு கணக்குல நம்ம சொல்லக்கூடிய ஒரு விதி. இப்போ இந்த பட்சிக்கு என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து இது வளர்பிறைக்கு மட்டுமே, இது வளர்பிறைக்குரிய பட்சி. இந்த பட்சிக்குரிய நாள்ல வந்து யார் வளர்பிறையில் பிறந்திருக்காங்களோ, வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு முதல் 5 நட்சத்திரம் வல்லூர் ஆகும், 2வது 6 நட்சத்திரம் ஆந்தையாகும், 3வது 5 நட்சத்திரம் வந்து காகமாகும், 4வது 5 நட்சத்திரம் கோழியாகும். அதுக்கடுத்த 6 நட்சத்திரம் திருவோணம் டு ரேவதி வரைக்கும் வர்றது மயிலோட நட்சத்திரம். இது வளர்பிறைக்கு. சரிங்களா? இது வந்து வளர்பிறை மட்டுமே நம்ம சொல்லியிருக்கேன். இந்த தேய்பிறைக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே ரிவர்சல் வரும். இந்த
மயிலுக்குரிய நட்சத்திரங்கள் பூராமே வல்லூரா வரும். மயிலுக்குரிய திருவோணம், அவிட்டம், ஜதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதின்னு சொல்லி மயிலுக்குரியது பூராமே வல்லூருக்கு வரும். மயிலுக்குரியது பூராமே வல்லூருக்கு வரும். அதே மாதிரி கோழிக்குரிய நட்சத்திரங்கள் அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், இந்த இதுக்குரிய நட்சத்திரங்கள் ஆந்தைக்கு வரும். அதே மாதிரி உத்தரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த நட்சத்திரம் வளர்விரையிலும் தேய்விரையிலும் காகமே. வளர்விரையிலும் தேய்விரையிலும் காகமே. அதுக்கு அடுத்து இருக்கிறது திருவாதிரை, புறபூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், இந்த 6 நட்சத்திரம் கோழியோட நட்சத்திரங்கள். இந்த அசுமணி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருசேசம் இது எதுக்கு வந்துடும்? மயிலுக்கு வந்துடும். அப்ப வளர்பிறை தேய்பிறைக்கு இதுதான் சின்ன மாற்றம். இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. நிறைய டெப்தா நீங்க போக வேண்டாம். இன்னைக்கு நான் எளிமையா சொல்லித்தர விஷயங்களை நான் சொல்லி கொடுத்துறேன். அதனால நிறைய தேடவே வேண்டாம். ஏன்னா நம்ம சாஸ்திரத்தை பொறுத்தளவு ஏதோ ஒரு விதத்துல இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம், பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி விஷயத்தை தான் சொல்லியிருக்கோம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி குடும்ப ஒற்றுமை, தொழில் ஒற்றுமை, இது எல்லாத்துக்குமே நம்ம சின்ன சின்ன பரிகாரங்கள் மாதிரி பார்க்க போறோம். சரிங்களா? சின்ன டேப் எடுத்துட்டா சரிங்களா? மேம் மியூட் போடுங்க. மியூட் போடுங்க தயவு செய்து. அனைவரும் மியூட் போட்டு கொண்டு கேளுங்க. நன்றி ஐயா, நீங்க தொடரலாம். வணக்கம். வாங்க வாங்க, வணக்கம், வாங்க வணக்கம், வாங்க, வருக வருக. இப்போ இந்த பட்சியுடைய நட்சத்திரங்கள் தெரிஞ்சிருது, யாராருக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிட்டோம். இந்த பட்சிகளோட வேலை 5 வேலை இருக்குது. பட்சிகள் என்ன பண்ணும்னா ஊன், நடை, அரசு, துயில், சாவு. இந்த பட்சிகள் என்னென்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பட்சி 5 பட்சியுமே ஒரே சமயத்துல ஒரு வேலை செய்யாது, வெவ்வேறு வேலை செய்யும். 5 வேலை செய்யும். அப்ப என்ன பண்ணுதுன்னு பசுனா, எந்த பட்சியுமே முதல் ஊன், நடை, அரசு, துயில், சாவு. அப்போ இதோட அளவு எவ்வளவு, கால அளவு எவ்வளவுன்னா 2 மணி 24 நிமிஷம். ஒரு ஜாமம்ங்கிறது 2 மணி 24 நிமிஷம். ஒரு பட்சியோட செயல்பாடு 2 மணி 24 நிமிஷம். சரிங்களா? அப்ப பகல்ல 5 ஜாமமாகும், நைட்ல 5 ஜாமம், மொத்தம் 10 ஜாமம் ஒரு நாளைக்கு. ஒரு ஜாமம்ங்கிறது 6 நாளைக்கு. அதாவது மணிக்கணக்கில் வச்சுக்க, இப்பதான் சுலபமா இருக்கும். இப்ப பாருங்களேன், 6 மணியிலிருந்து 8:24 வரைக்கும் ஒரு ஜாமம். 6 மணியிலிருந்து 8:24 வரைக்கும் ஒரு ஜாமம். 8:24 இருந்து 10:48 வரைக்கும் 2வது ஜாமம். 10:48 இருந்து 1:12 வரைக்கும் 3வது ஜாமம். 1:12 இருந்து 3:36 வரைக்கும் 4வது ஜாமம். 3:36 டு 6 மணி வரைக்கும் 5வது ஜாமம். ஒரு ஜாமம் என்பது இவ்வளவுதான் கணக்குங்க. இது சிம்பிளா ஞாபகம் வச்சுட்டா நம்ம சுலபமா ஜெயிக்கக்கூடிய வழிகளை பூரா சொல்லி கொடுத்துரு. எப்படி 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 எப்படின்னு சொல்லி வச்சிடறாங்க. இதற்கு இந்த நிகழ்ச்சியில யார் வந்தாங்களோ அவங்களுக்கு மட்டுமே இன்றைக்கு அட்டவணை வழங்கப்படும். உங்களுக்கு வளர்பிறை தேய்பிறைக்கு முழு அட்டவணை, அந்த பேரில் உள்ளவங்களுக்கு யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே அழகாக அச்சிடப்பட்ட அரசு நேரம், ஒவ்வொரு பட்சி அரசுன்னு சொல்லணும்ல, அரசு நேரத்துல எல்லாமே செய்யணும். அந்த அட்டவணை இந்த குழுவில் உள்ள இப்ப கலந்து கொண்டுள்ள அனைவருக்குமே இலவசமாக வழங்கப்படும். இது மஞ்சுளா அம்மாளுக்கு அனுப்பப்படும். அவங்க உங்களுக்கு அனுப்பிச்சுடுறாங்க. எல்லாத்துக்கும் இதுல இருக்கிறவங்க பேரால நம்பரை குறிச்சு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அனுப்பிச்சுடுறாங்க. ஓகே ஐயா, ஓகே, நன்றி. ஒரு விஷயத்தை இப்ப அவங்க அட்டவணை போட்டு கால்குலேஷன் போடுறதுக்குள்ள டைம் கிடையாது. இப்ப வரக்கூடிய நேரம்னா ஓடிட்டே இருக்கு. இப்ப நம்ம டைம் இப்ப ஏறக்கூடியாச்சு 7:35 ஆச்சு. நான் அட்டவணை போடுறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு டைம் ஆகி போறோம். ரொம்ப சிம்பிள். அரசு நேரம் எந்த நேரம்
காலச்சக்கரப்படி கடைசி நட்சத்திரம், அதுல மகாலட்சுமியோட நட்சத்திரம் தானது. சரி, வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்கல்ல? இப்பதான் நெட் வந்துச்சு, அதான் உடனே வந்தது. அச்சோ, நெட் என்ன பண்ணீங்க? இதனால என்னாச்சு? நெட் திடீர்னு ஒர்க் ஆகல. இப்பதான் ஹஸ்பண்ட் போன் பண்ணி போன் ரீசார்ஜ் பண்ணி உடனே வந்தது. சரி 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 சரி, ரொம்ப சந்தோஷம். பார்த்துருவோம். இப்போ ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு நம்ம பார்த்துருவோம், சரிங்களா? இப்போ பஞ்சபட்சிக்கு இவ்வளவுதான், ரகசியம் இவ்வளவுதான். உங்களுக்கு ஊன்கிறது அந்த பச்சி சாப்பிடுற நேரம், ஊன்கிறது சாப்பிடுற நேரம், நடைங்கிறது நடக்கிற நேரம், ஊன்கிறது நடை, அரசுங்கிறது என்ன பண்றது, ரூலிங் பண்றது. அதுக்கு அடுத்தது துயில்ங்கிறது தூங்குற நேரம், சாவுங்கிறது டீப் ஸ்லீப். இப்ப இதுக்கு நம்ம இடத்துல எடுத்துட்டோம்னா, நாம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து ஊன்கிறது சாப்பிடுறது. இப்ப நாம தான் பட்சியை வச்சுக்கலாம். நீங்க ஒவ்வொரு பட்சியில வந்து 5 பட்சிக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் வல்லூர், ஆந்தை, காகம், கோழின்னு சொல்லியிருக்கிறேன். இந்த பட்சி 5 வேலைகள் செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க வந்து உதாரணம் வந்து ஏதோ ஒரு பட்சின்னு வச்சுக்கலாம். இப்ப தண்டபாணின்னா வல்லூர் பட்சி வரும். தண்டபாணி ஐயாவே எடுத்துடலாம் நடுவில், அதுதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி அவரு தானே படிக்கிறோம்லாம் சொல்லி அவரையும் எடுத்துக்கும். இந்த பெயர்படி வந்து தண்டபாணிக்கு வந்து பெயர்படி வந்து தண்டபாணிக்கு வந்து வல்லூரை வச்சுக்குவோம். ஒரிஜினல் பட்சி ஏதோ இருக்கட்டும். இந்த வல்லூர் பட்சிக்காரர்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, வளர்பிறையாக இருக்கும்போது ஞாயிறு செவ்வாய்க்கிழமை வந்து அதிகாரமா இருக்கும். அந்த ஞாயிறு செவ்வாய்க்கிழமை புல் வலுவா இருக்கும் உங்களுக்கு. அப்போ வலுவா இருக்கும் போது என்னன்னா, அந்த வலுவுங்கிறதுனா அதிகார பட்சின்னு சொல்லுவோம். ஞாயிறு செவ்வாய் வந்து வல்லூருக்கு அதிகமா இருக்கும். அந்த அதிகாரம் இருக்கக்கூடிய நாள் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து ஊன் தான் அதிகார பட்சின்னு பாருங்க. அன்றைக்கு நாள் வந்து முதல் பட்சி எந்த பட்சி வந்து ஊனுக்கு வருதோ அதிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து இப்போ தண்டபாணி ஐயாவுக்கு இப்ப நம்ம வந்து உதாரணம் ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கோ இன்னைக்கு. அப்ப ஞாயிற்றுக்கிழமைனா முதல்ல வந்து என்ன பண்ணுவோம், ஊன்கிற வேலை செய்யும். எவ்வளவு வரைக்கும்? 6 மணியிலிருந்து 8:24 வரைக்கும் ஊன் செய்யும். அதுக்கு வரைக்கும் 8:24 இருந்து 10:48 வரைக்கும் வந்து என்ன பண்ணும், நடக்கும். 10:48 இருந்து 1:12 வரைக்கும் அரசு நேரம். இந்த அரசு நேரத்தை தான் தண்டபாணி ஐயா பயன்படுத்தணும். ஞாயிறு செவ்வாய்க்கிழமை வந்து அந்த நேரத்தை பயன்படுத்தினால் முழு அதிகார நாள் அந்த குறிப்பிட்ட இந்த 2:24 2:24 நிமிஷங்கள் வந்து ரொம்ப பயன்படும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அது சூட்சமம் போனோம்னா என்ன ஆகுன்னா, இப்ப அரசு நேரம் அப்படிங்கிறது 10:48 சொன்னேன். அரசு சூட்சம் வந்து 48 நிமிஷம். அப்போ 10:48 11:36 வரைக்கும் வந்து ஐயாவுக்கு நல்ல நாள். ஞாயிற்றுக்கிழமை காலையில 10:48 இருந்து 11:36 வரைக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை 10:48 இருந்தும் 11:36 வரைக்கும் ஒரு சிறந்த நேரம். இது அரசு நேரம். இது போல ஒவ்வொருத்தருக்குமே நான் தரேன், அட்டவணை வந்து நான் தரேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து தேடி தேடி உட்காந்துருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்து நீங்க நம்ம அதை கத்துக்கிறதுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொருத்தருக்கும் பட்சி மட்டும் தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப அட்டவணை நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன் நான். அப்ப என்னன்னா, இப்ப உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்கள் அசுமணி, பரணி, கார்த்திகைங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். அதனால உங்களுக்கு நட்சத்திரம் பார்க்கறது கஷ்டமான வேலையே எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரிஜினல் பேர்படி வச்சுக்கிறோம். இந்த பேர் இல்லாதவங்களுக்கு பாக்குறதுக்கும் சொல்லி தந்துடுறேன். இப்போ இந்த நேரத்துல ஐயா என்ன பண்ணலாம்? இது வந்து பொதுவாக எல்லாருக்குமே சொல்லுங்க, அரசுங்கிறதுக்கு மட்டும்தான் பதில் சொல்றேன். இந்த அரசு அப்படிங்கிற போது ஒரு நாட்டுல வந்து யார் நாட்டை ஆள்கிறார்களோ வந்து அரசன். இப்ப இவர் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்சாருன்னா அரசன். இப்ப நாம் இருக்கிற ஒரு வாத்தியாரா இருக்காரு, வீட்டுல வந்து வேற வேலை செய்வாரு. அப்ப அந்த ஸ்கூல்ல போய் உட்கார்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கக்கூடிய நேரம் அரசு நேரம். அப்ப அரசுங்கிறது வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய நேரம் தான் அரசன். நிர்வாகி அப்படிங்கிற விஷயம் அரசுங்கிறவன் தான். அப்போ ஒவ்வொருத்தருமே வந்து தன்னுடைய வேலைகளை வந்து எப்ப செய்து கொண்டிருக்கிறார்களோ அது அரசு நேரம் அப்படின்னு அர்த்தம். அப்ப நமக்கு 10:48 வந்து ஐயாவுக்கு வந்து அரசு நேரம் வருகிறது. அப்ப இந்த அரசு நேரத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா, இவர் செய்யக்கூடிய அனைத்துமே பண்ணலாம். அப்ப இவர் என்ன பண்ணலாம்? முதல்ல வந்து வளமான வாழ்வுக்கு பணத்தை அக்கௌண்ட்ல போடலாம். இந்த 10:48ங்கிற போது இந்த சூரிய உதயம் பேஸ் பண்ணி தள்ளிக்கலாம். சூரிய உதயம் நம்மளுக்கு 6 மணி, 6:10, 6:15 இப்படி எல்லாம் வரும். சூரிய உதயத்தை தள்ளிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி 10:48னா அதுல ஒரு 48 நிமிஷம் வந்து 11:36 வரைக்கும். அப்ப சூரிய உதயம் எத்தனையோ அதை கனெக்ட் பண்ணி இவர் போய் வங்கியில் அக்கௌண்ட்ல பணம் போடலாம். இப்ப யாராவது வந்து உட்கார்ந்தாலும் கூட அந்த நேரத்தில் நம்ம அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ண சொல்லலாம். அந்த 48 நிமிஷம் வலுவான நாள். அப்ப அதே போல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து
ஏதாவது ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறாரு, ஏதோ ஒரு புதுசா ஒரு படிக்கிறதுக்காக வேண்டிய ஒரு புத்தகம் வாங்குறாரு அப்படின்னாலும் அந்த நேரத்தில் செய்யலாம். அதே மாதிரி புதுசாக ஒருத்தர் போய் அப்பாயின்மெண்ட்டுக்காக போறாரு, மெட்ராஸ் போறாரு, அல்லது மெட்ராஸ் வேண்டாம், லோக்கல்ல ஒரு பேங்க் மேனேஜர் பார்க்க போறாரு, வேற யாராவது பார்க்க போறாருன்னா அரச நேரத்தில் சென்று சந்தித்தால் நாம ஜெயித்து விடுவோம். சோ இது மட்டுமல்ல, நம்முடைய குழந்தைகளை அரச நேரத்தில் ஸ்கூலில் சேர்த்தலாம், குழந்தைகளை பள்ளியில் சேர்த்தலாம். பள்ளியில் சேர்த்தும் போது நடனம் நடக்கும். இதை விட மீறி என்ன அப்படின்னா அரசு நேரத்தில் திருமணம் செய்யலாம். அந்த தாலி கட்டுறது மாங்கல்யம் பண்ணோம்னா ரொம்ப நீண்ட நாளைக்கு அரசு நேரத்தில் கட்டும் போது மிக 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 பிரபலமா இருக்கும். இதெல்லாம் நம்ம எடுத்து பழகிக்கலாம், ரொம்ப சுலபமா இருக்கும். இது எடுக்கிறது பெரிய கணக்கே கிடையாது, ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, சரிங்களா? அப்போ இதாச்சு. அதுக்கடுத்து குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்துருக்காச்சு. அதே மாதிரி ஒரு எந்த ஒரு விஷயமே ஒரு நல்லது பண்ண போறோம், புதுசா நம்ம நீங்க ஒரு புக் எழுத போறாங்க, ஏதாவது ஒரு புத்தகம் எழுதுறோம், ஜோதிடம் புத்தகம் எழுதுறோம், நம்ம தண்டபணி ஐயா ஒரு பரிகார புக் எழுதுறாருன்னு வச்சுங்களேன், அந்த அரசு நேரத்தில் எழுத ஆரம்பிக்கணும். அரசு நேரத்தில் ஒரு புத்தகம் எழுதுறது, எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் அரசு நேரத்தை பயன்படுத்தி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். இது ஒரு சாதாரணமான விஷயத்தை சொல்லக்கூடியது. இதுக்கு அடுத்து ஏன்னா டைரக்டா விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்ப இதுல என்ன அப்படின்னா, அடுத்தது விதியை மாற்றக்கூடிய ஆற்றல். நம்ம செல்வ வளம்னு பேசிட்டு இருந்தோம்ல, அதுக்கு என்னன்னா அந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வர வேண்டும். இப்ப அந்த நேரத்துல தீபம் ஏற்றுதல் ரொம்ப 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 சிறப்பு. அப்ப தன்னுடைய அதிகார நாள்ல வாரத்தில் 2 நாள் வரும், மற்ற நாள்லயும் இடையிலையும் அரசு நேரம் வரும், மற்ற நாள்லயும் நேரத்திலயுமே அரசு நேரம் வரும். அந்த அரசு நேரமா பார்த்து பொதுவா நம்முடைய பட்சி என்னைக்கு அரசா இருக்குதோ அரசு நேரத்தில் தினசரி அரசு நேரம் வரும். அது எந்த நேரத்தில் வருதுன்னு பார்த்து கண்டிப்பா தீபம் ஏற்றி வர நம்மளுக்கு வீட்டில் குறைவற்ற செல்வம், பணம் காசு பணம் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம். அதே போல இந்த பணம் கொடுக்கல் வாங்கலாம் நம்மளுக்கு ரொம்ப எச்சரிக்கை கொடுக்கணும். நம்ம அரசு நேரத்தில் கொடுத்தா பணம் வராது. அதே மாதிரி வாங்கிட்டு போனோம்னா அரசு நேரத்தில் வாங்கிட்டு போனோம்னா தரமாட்டான். இப்ப நீங்க ஒருத்தருக்கு அரசு நேரத்தில் கொடுத்துட்டீங்க, பணம் கடன் கொடுத்துட்டீங்க, அப்ப அரசு நேரத்தில் பணம் கொடுத்தால் வராது. ஏன்னா நம்ம அரசன் தானே, அரசன் மற்றவங்களுக்கு ஒரு நன்கொடை கொடுத்த மாதிரியோ ஒரு இலவசமாக கொடுத்த மாதிரியோ ஏதோ கொடுத்த மாதிரி கணக்கில் ஓடி போயிடும். சோ நம்ம என்ன பண்ணணும், அரசு நேரத்தில் யாருக்கு எது கொடுத்தாலும் வராது, யாருக்கு எது கொடுத்தாலும் வராது. இப்ப நம்மளுக்கு பேர் தெரியாது, பேர் தெரியாம அவனுடைய அந்த நட்சத்திரம் தெரியலன்னு பேரை வச்சு பார்க்கறதுக்கும் ஒரு சில முறைகள் உண்டு. அதையும் நான் சொல்லி கொடுத்துறேன் நான் உங்களுக்கு. அதையும் தெரிந்து கொண்டால் நம்ம கண்டிப்பா மிகப்பெரிய அளவுக்கு நம்ம சாதனையாளருக்கு எந்த இதுவும் கிடையாது. ஸோ நம்ம அதையும் சொல்லிடுவோம். அப்போ பேசிக் என்னன்னா ஒரே விஷயம், இந்த வளர்பிறையிலையும் தேய்பிறையிலும் யார் பிறந்திருந்தாலும் தங்களுடைய பட்சிகளை கண்டுபிடித்து அந்த பட்சி அரசு நேரத்தில் எல்லாமே செய்ய வேண்டும். அரசு நேரம் தினசரி தீபம் வைத்து வரலாம். தீபம் அந்த குறிப்பிட்ட சூட்சமத்தை பிரித்துக் கொள்ள வேண்டும். இப்ப வளர்பிறையில அரசு 48 நிமிஷம் வரும், இந்த தேய்விரையில 18 நிமிஷம் வரும். அப்போ நம்ம என்ன பண்றோம், அந்த தேய்விரை 18 நம்ம கணக்கு போட்டு முதல்ல என்ன பண்ணணும், டெய்லி கணக்கு போட்டு வச்சுக்கணும். இப்ப உங்களுக்கு அட்டவணை தர்றது இந்த 2 மணி 24 நிமிஷம் அட்டவணை உங்க பையில் இருக்கிறவங்க அனைவருக்குமே கொடுக்கப்படும். இந்த 2:24க்கு நீங்க யாரு வேணாலும் பயன்படுத்தி, இது இந்த குழு இன்னைக்கு பயணிப்பவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும். அந்த இதுல இவங்க பயன்படுத்திக்கலாம். சந்தேகங்கள் பூராமே கேட்கலாம். எனக்கு எவ்வளவு நாளைக்கு வேணாலும் இந்த சந்தேகங்கள் இதுல டவுட் வருது, பஞ்சபிச்சு சம்பந்தமான ஒரு சந்தேகங்கள் வரும்போது இது கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அப்படிங்கிற. ஏன்னா ஒரு படிக்க இதெல்லாம் ஒரு குறைஞ்சது ஒரு 6 மாசம் 1 வருஷம் இருக்கக்கூடிய பயிற்சி பஞ்சபிச்சு. இப்ப நம்ம குறிப்பிட்ட உடனே நம்ம சொல்லி கொடுக்கும்போது அது நமக்கு ஞாபகத்தில் வரும், மறக்கும், உடனே ஓடி போயிடும். இதெல்லாம் நம்ம படிக்கிறது கொஞ்சம் டைம் பிடிக்கும். அதனால என்ன பண்ணுவோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம். சரிங்களா? இப்ப நம்மளுக்கு யாரோ இடையில பேசுறாங்க, இடையில பேசக்கூடாது. செல்வராணி மேம் ப்ளீஸ் மியூட் போடுங்க. செல்வரே வணக்கம், கிளாஸ் ஆரம்பிச்சாச்சு, நடுவுல பேசாதீங்க, தயவு செய்து பேசாதீங்க. மஞ்சுளா மேம் ஆடியோ போட்டுருங்க, சார்ட்ட மட்டும் ஓபன் பண்ணிருங்க. ஆமா ஆமா ஆமா, யாரு வந்தாலும் முகத்தை காமிக்கல, அந்த பிள்ளை பேச வேண்டாம். சரிங்களா? சரி, இப்போ தண்டபாணி ஐயா எஸ் ஆயிட்டார் போல இருக்குது. ஏன்னா அவர் குறிச்சு பேசணுங்க, தண்டபாணி ஐயா ஓடிட்டார் போல இருக்குது. இருக்கீங்களா? சரி சரி சரி. நானே உங்களோட உதாரணத்துக்கு கொடுத்து என்னன்னா, இங்க ஒரு நல்ல உயர்ந்த மனிதர் நீங்க. எனக்கு ரொம்ப திருப்பூர் வரும்போது கண்டிப்பா உங்களை பாக்குறேன். நீங்க சொல்றதெல்லாம் எழுதிட்டு இருக்கிறேன்.
சரி 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 சரி. ஏன்னா சிறந்த மனிதர், ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையான விஷயம். அதனால அது சொல்லிக் கொடுக்கறது ஒன்றும் குறைஞ்சு போகாது. உங்களால ஒரு 100 பேர்த்துக்கு நன்மை கிடைக்கும், 1000 பேர்த்துக்கு நன்மை கிடைக்கும். இப்ப சொல்லக்கூடிய சரியா விஷயங்கள்லாம் பாருங்க. இப்ப இது வந்து ஒரு செட் சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு செட் என்னன்னா, இந்த நட்சத்திரங்களை வச்சு, அப்ப இந்த நட்சத்திரங்களை ஒரு ஃபார்முலா என்னன்னா 5 6 5 5 6. இதுதான் வளர்புறையோட அட்டவணை. இப்ப அப்படியே வச்சுக்கணும். அப்ப 5 5 6ன்னா வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில். இவ்வளவுதான் ஃபார்முலா. யாருக்குமே நீங்க பட்சி எடுத்துலாம். டபார்னு பார்த்து அவன் ஜாதகத்தை பார்த்து என்ன நட்சத்திரம் என்னங்கிறது பார்த்து பட்சி எடுத்துக்கலாம். இது ஒரு ரூல்ஸ். இதை வச்சு உங்ககிட்ட கன்சல்டிங்கே வந்தான்னா உடனே அவனோட பட்சியை பார்த்துட்டு என்ன அவனோட ஜனன காலத்துல இப்ப என்ன பட்சி ஓடுதுன்னு பார்த்துட்டு நமக்கு தெரிஞ்சிருமால அவன் அரசியல் ஓடுறான்னு, அவன் எந்த இதுல பிறந்திருக்கான்னு தெரிஞ்சிருப்பான். அந்த நேரத்துல அவன் பட்சி இப்போ வல்லூர்னா வல்லூர் இப்ப இந்த நேரத்துல என்ன ஓடிட்டு இருக்குன்னு தெரியும். அவன் வந்து அரசியல் இருக்கான்னா நல்லா வசதியா இருக்கான்னு அர்த்தம். ஊழல் இருக்கிறனாலும் பரவாயில்ல இருக்குன்னு அர்த்தம். நடை சாவு துயில் இருந்ததுனால கஷ்டப்பட்டு இருக்கிறான்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நீங்க பெருசா ஒரு கணக்குக்குள்ள போய் கண்டுபிடிக்கிறத விட இப்ப உடனே இப்ப நான் அட்டவணை உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டேன். இது வந்து அரசு அட்டவணை மட்டும்தான். மற்றதுல வர ஒன்னதெல்லாம் சரி வராதுன்னு அர்த்தம். முழு அட்டை வேணாலும் இந்த தரேன். நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா வந்து ஊன் நடை அரசு துயில் சாவு வேணுனாலும் அட்டவணை வேணாலும் தர்றேன். இதுல இருக்கிறவங்களுக்கு மட்டுமே நம்ம கொடுக்க போறோம். ஏன்னா இப்ப இது வந்து அரசு அட்டவணை தயார் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேண்டிய தயார் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துறேன். நான் கொடுத்து பண்ணிக்கங்க. சரிங்களா? இது இல்லாமல் வந்து இன்னொரு ரூட் உண்டு. இப்ப இந்த பட்சியில் வந்து என்னன்னா என்ன பட்சின்னு கண்டுபிடிக்கணும். இந்த பட்சியில பகைகள் எல்லாம் இருக்கும். பகை அது இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு வட்டம் போட்டுங்க. இப்படி வட்டமா போட்டுங்க. ஒரு சைக்கிள் வந்து இப்படி வட்டமா ஒரு வட்டம் போட்டுங்க. உங்க நோட்ல வட்டமா போட்டுங்க. ஒரு சர்க்கிள் போட்டுங்க. இந்த சர்க்கிள் போட்டு இப்ப நம்ம உடம்புலயே வேணாலும் வட்டம் போட்டுக்கலாம். இப்படி வட்டமா போட்டு இங்க டாப்ல வந்து வல்லூர், ஒரு சின்ன கூட 5 இடத்துல 5 புள்ளி வச்சுங்க. டாப்ல வந்து வல்லூர், அதுக்கு அடுத்தது வலது பக்கம் வந்து ஆந்தை. இது டாப் வல்லூர், அதுக்கு அடுத்தது வலது பக்கம் வந்து ஆந்தை, அப்புறம் அதுக்கு அடுத்து கீழ் இருக்கிறது காகம், அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது வந்து கோழி, இந்த பக்கம் இருக்கிறது மயில். மொத்தம் 5 புள்ளி. அப்படியே குத்து விளக்கு மாதிரி புள்ளி வச்சுக்கோங்க. குத்து விளக்குல எப்படி சென்டர் இருக்குதோ அந்த குத்து விளக்கு மாதிரி 5 புள்ளி வச்சுங்க. டாப்ல இருக்கிறது வல்லூர், அதுக்கு எடுக்கிறது ஆந்தை, அதுக்கு அடுத்தது காகம், அப்புறம் கோழி, மயில். 5 புள்ளிக்கு 5 புள்ள பண்ணியாச்சு. ரைட். இப்ப நம்ம துல்லியத்துக்கு வந்துடுறோம். இப்போ ரகசியத்துக்கு வந்துருவோமா? இப்ப பாருங்களேன், ஒரு வட்டம் போட்டு இப்படி நம்ம மனசுக்குள்ளே வட்டம் போட்டுக்கலாம். அப்படியே ஒரு வட்டம் போட்டு வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில் இப்படி நம்ம உடம்புலயே வந்து போட்டுக்கலாம். டாப்ல அப்படியே குத்து விளக்கு அப்படியே ஞாபகம் வச்சுட்டேன்னு போதும். குத்து விளக்குல எப்படி இருக்குதோ ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கிறது வந்து முன்னால் நம்மளுக்கு தெரிய மாதிரி இருக்கிறது வல்லூர். அப்படியே வந்து கிளாக் வைஸ்ல கொண்டு வரணும். கிளாக் வைஸ்ல தான் போடணும். வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில் போட்டீங்களா? ஓகே. தண்டமணி ஐயா போட்டாரா? ரைட். இப்ப பாருங்க. ரைட். ஓகே. இப்ப பாருங்க, டாப்ல வல்லூர் இருக்குது. வல்லூருக்கு வலது பக்கம் வந்து எங்க இருக்குது? ஆந்தை இருக்குது. இடது பக்கம் மயில் இருக்குது. வல்லூர் டாப்ல இருக்கு, வலது பக்கம் ஆந்தை, இடது பக்கம் என்ன இருக்குது? மயில் இருக்குது. பக்கத்தால் இருக்கிற 2 பறவையும் நட்பு. குறிச்சுங்க. ஒரு பறவைக்கு முன்னாலையும் பின்னாலையும் இருக்கிறது நட்பு. ஒரு பறவைக்கு முன்னாலையும் பின்னாலையும், இது வந்து பெயரை வச்சு சொல்றது. படார்னு எடுத்துக்கலாம். பெயரை வச்சு எடுக்கிற கண்டுபிடிச்சுக்கலாம். அப்போ இப்ப டாப்ல வல்லூர் இருக்குன்னா வல்லூருக்கு இந்த பக்கம் மயில் இருக்கும், இந்த பக்கம் என்ன இருக்கு? ஆந்தை இருக்கு. 2 பேரும் நட்பு. சரி. அதுக்கு அடுத்து ஆந்தை வச்சுக்குவோம். ஆந்தைக்கு ஒரு பக்கம் வல்லூர் இருக்கும், ஒரு பக்கம் காகம் இருக்கும். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு. இதே காகத்தை எடுத்துட்டோம்னா ஒரு பக்கம் ஆந்தை இருக்கும், ஒரு பக்கம் கோழி இருக்கும். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு. கோழி எடுத்துட்டோம்னா கோழிக்கு ஒரு பக்கம் யார் இருக்காங்க? காகம், ஒரு பக்கம் மயில் இருக்குது. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு. சரியா?
இதே வந்து மயில் மயில் எடுத்துட்டோம்னா மயிலுக்கு ஒரு பக்கம் என்ன இருக்குது, கோழி இருக்குது, ஒரு பக்கம் வல்லூர் இருக்குது. இவர்கள் நண்பர்கள். புரிஞ்சுதுங்களா? அதாவது ஒரு பட்சிக்கு வலது பக்கம் இடது பக்கம் 2 பேர் இருக்கிறவங்க நண்பர்கள். மஞ்சுளாமா புரிஞ்சுதா? மஞ்சுளாமா புரிஞ்சுதா? கொஞ்சம் புரியுதுங்கய்யா, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கய்யா. இப்ப இங்க பாருங்க, ஒரு வட்டம் போட்டீங்களா? போட்டேன் சார். வட்டத்துல டாப்ல வல்லூர்னு எழுதிக்கங்க. சொல்லியாச்சு. அப்புறம் வட்டமா 5 புள்ளி வச்சுக்கிறீங்க. டாப்ல ஒரு புள்ளி ஆச்சு, அதுக்கு அடுத்த புள்ளி வந்து ஆந்தைன்னு எழுதுங்க. அதுக்கு அடுத்தது ஆந்தைக்கு அடுத்தது காகம் எழுதுங்க. அதுக்கு அடுத்த புள்ளி கோழி, அதுக்கு அடுத்தது மயில். அப்படியே அந்த 5 புள்ளி வரிசை எழுதிக்கங்க. இருங்க, நான் எழுதி காமிக்கிறேன். நான் எழுதி வைக்கவில்லை. காகம் எழுதியாச்சுங்கய்யா. ஸ்டார் மாதிரி போட்டுக்கலாமா சார்? ஸ்டார் மாதிரி போட்டுக்கலாமா? ஸ்டார் மாதிரி போட்டுக்கலாம். இப்ப இது தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்கய்யா, போட்டிருக்கேன். இப்ப இது தெரியுது இல்லது? தெரியுதுங்கய்யா. 5 புள்ளி. ஓகே ஓகே, சூப்பர் 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 சூப்பர். நன்றிங்கய்யா. இப்ப அதாவது ஒரு பட்சிக்கு வலது பக்கம் இடது இருப்பவன் நண்பர்கள். உதாரணம், இப்ப தண்டபாணி ஐயாவுக்கு வந்து வல்லூர் பட்சின்னு சொல்லிட்டோம். இந்த வல்லூர் பட்சிக்கு இந்த பக்கம் இருக்கிற மயில் பட்சிக்காரரும் நட்பு, ஆந்தை பட்சிக்காரரும் நட்பு. புரியுது. புரிகிறதா? புரியுதுங்கய்யா. ஐயா, உங்களுக்கு புரிஞ்சுங்களா? தண்டபாணி ஐயா, உங்களுக்கு புரிஞ்சுதா? ரைட். ஓகே 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 ரைட். இப்ப இதே அவருக்கு ஆந்தை அப்படிங்கிற போது இன்னொருக்க திருப்பி ஒருத்தர் ஆந்தைக்கு வந்து எதாவது நட்பா இருக்கும், வல்லூரும் காகமும் நட்பா இருக்கும். அதே போல காகத்துக்கு வந்து வல்லூர் ஆந்தை கோழி. ஆமா ஆமா. அதே மாதிரி கோழிக்கு யார் நட்பா? இந்த காகத்துக்கு வந்து நட்பு வந்து ஆந்தையும் கோழியும். கோழிக்கு யார் நட்பு? காகமும் மயிலும். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதே போல வந்து மயிலுக்கு யார் நண்பர்கள்? கோழி வல்லூர். இதெல்லாம் புரிஞ்சுட்டீங்களா? இப்போ நம்ம வீட்டுல இந்த இது மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையா இருப்பாங்க. இந்த நட்புங்கிற போது நம்முடைய நட்சத்திரத்துக்கு வலது பக்கம் இடது பக்கம் இந்த அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ஒற்றுமையாக இருப்பார்கள். சரியா? இதுக்கு அடுத்தது ஒண்ணு 2 எண்ணம் விட்டுருக்கணும்ல. வலது பக்கம் 3 இடது பக்கம் 3 விட்டுருக்கோம். வல்லூர்னு என்ன பண்ணிருக்கோம்? காகம் கோழி வந்து விட்டுருக்கோம். வல்லூருக்கு முன்னால பின்னால் இருக்கிறது நட்பு, வல்லூருக்கு முன்னால பின்னால் இருக்கிறது நட்பு. பாக்கி 2 இருக்குது பாரு, காகம் கோழி இருக்குது பாருங்களேன், அது எதிரி, எனிமி. இப்ப உதாரணம் தண்டபாணி ஐயாவுக்கு அவருடைய வல்லூருக்கு ஆந்தையும் மயிலும் நட்பு. இதுக்கு நேர் பின்னால் ஒண்ணு பாய்க்கு 2 இருக்குது பாத்தீங்களா, காகமும் கோழியும் எதிரி. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த நீங்க எப்பவுமே வந்து காகத்துக்காரங்கள் கோழிக்காரங்கிட்ட எச்சரிக்கையா தான் இருக்கணும். அவர்கள் எதிரிகள் வலுவாத்தான் இருப்பாங்க. கரெக்டா வருதா? என்னோடது வந்து அதாவது பக்கத்துல 3 பேர் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, பாக்கி 2 பேர் எதிரி. அவ்வளவுதான். சரியா? புரியுதா? ஆந்தைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆந்தைக்கு சொல்லுங்க மஞ்சுளா. ஆந்தைக்கு பார்த்தோம் அப்படின்னம்னா காகமும் வல்லூரும் வந்து நட்பு. ஆமா. அதே நேரம் கோழியும் மயிலும் வந்து பகை. சூப்பர், எல்லாம் கத்தாச்சு. சரி, அடுத்தது மயில் பட்சிக்காரருக்கு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். மயிலுக்கு வந்து யார் யார் நட்பு, யார் பகைன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
ஐயா, மயிலுக்கு வந்து நட்பு வந்து கோழியும் வல்லூரும் நண்பர்கள். எதிரின்னு எடுத்தா ஆந்தை காகம் ஐயா. சூப்பர், Correct. ஃபண்டாஸ்டிக் சாமி. இவ்வளவுதான் Correct. பஞ்சபட்சியோட ரகசியம், இவ்வளவுதான் பேசிக் ரகசியம், இவ்வளவுதான். இதை வச்சு சிறப்பு ஐயா. நம்ம பயன்படுத்திக்கணும் அன்றாட வாழ்க்கையில. இதை வச்சு சூப்பர், ஃபண்டாஸ்டிக். அப்போ இந்த எல்லாருமே நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா எப்பவுமே பஞ்சபட்சி நட்பெல்லாம் ஞாபகத்துல வச்சுட்டீங்கன்னா சுலபமா இருக்கும். நீங்க புக் வச்சு அட்டவணை வச்செல்லாம் தேடிட்டு இருந்தீங்கன்னா செட் ஆகாது. சரியா? இப்ப இது வந்து சிறப்பு ஐயா. இது ரொம்ப சுலபமானது. இது நம்மளுக்கு பெரிய கஷ்டம் கிடையாது. அப்படியே உடம்புலயே வட்டம் போட்டு வச்சுக்கலாம். யாரு கூட பேசணும், முன்னால பின்னால் இருக்குதா, எதுக்கு முன்னால் பின்னால் இருக்குது. இப்ப இதுல என்ன ரகசியம்னா, உங்களுடைய பட்சி எதுவோ அரசு நேரம் எந்த புள்ளியில வருதோ அதுல தீபம் வைக்கலாம். கூத்து விளக்கு 5 விளக்கு வச்சீங்கன்னு வச்சுங்களேன், அந்த சென்டர் புள்ளி வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும். சரியா? கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும். அந்த அப்போ உங்களுடைய பட்சி எது அரசுவோ அந்த அரசுல தான் தீபம் வைக்கணும். எப்படி இருக்கும்? வட்டமா தான் தீபம் இருக்கும். இப்ப கிளாக் வைஸ்ல தான் இருக்கும். வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில்னு கிழக்கு வைஸ்ல தான் 5 திரி இருக்கும். உங்களுடைய பட்சி எதுவோ அதுல தான் தீபம் ஏற்ற வேண்டும். இப்ப நிகழ்ச்சிகள் ஃபங்க்ஷன்ல எல்லாம் வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்றோம்? அவங்களோட பட்சியில தான் நம்ம வந்து தீபத்தை ஏற்ற வைக்கிறோம். பெரும்பாலுமே வந்து ஒரு சிலருக்கு எல்லாமே வந்து ஒரே எழுத்துக்களை வந்துடும், ஒரு சிலருக்கு வெவ்வேறு எழுத்து. இப்ப மஞ்சுளா அப்படிங்கிறோம், மா அப்படிங்கிற போது பெயர்படி வந்து வல்லூரே வந்துடும். மஞ்சுளா, கனகாம்பாள் பெயர்படி வந்து எல்லாத்துக்கும் ஒரே பட்சி வந்துடும். எனக்கு கோழி ஐயா. இது இருக்கட்டும், இது பெயர் பட்சியோட பாத்துக்கோ. இப்ப நீங்க அது இருக்கு, நீங்க பாடம், இது பாடம். ஓகே ஓகே. சரிங்களா? சிறப்பு ஐயா, சிறப்பு. சரி, அதுக்கு அடுத்தது டெய்லி தீபம் வைக்கும்போது இதே அரசுல தான் வைக்கணும். ஆமா ஆமா, அது அட்டவணை தர்றேன் உங்களுக்கு. இன்னைக்கு அட்டவணை தர்றேன். சரிங்க. நல்லது ஐயா. அட்டவணை தர்றேன், எல்லாத்துக்குமே அட்டவணை இதில் இருக்கிறவங்களுக்கு தர்றேன். அதுக்கு அடுத்தது ஒருத்தர் பேரை வச்சு சொல்லக்கூடிய ஒரு பட்சிகள் உண்டு. பேரை வச்சு சொல்லக்கூடியது, பேரை வச்சு எழுதுனா வல்லூர் பட்சிக்கு வந்து அ ஆ எழுதிங்க. வல்லூர்னு போட்டுங்க. அ ஆ ஐ ஔ ஐ ஔ. இப்ப பாருங்களேன், அப்படின்னா ஆ அப்படிங்கிற குறில் எழுத்துக்கள் பூரா வந்துடும். காங்கா சாங்கா டானா பூரா வந்துடும். அதே மாதிரி வந்து காங்கா சா நெடில் எழுத்து 2வது எழுத்து வந்துடும், அதாவது கா. அதே மாதிரி ஐனா கை கை சை ngை டை நை தை நை பை மை அந்த எழுத்துக்கள் பூராமே வல்லூருக்கு வந்துடும். அவ்வுனா என்ன? கவு கவு சௌ ஞௌ டவு நௌ தௌ நௌ பௌ மௌ யௌ ரௌ இந்த எழுத்துக்கள் பூராமே வந்து எதுக்கு வந்துடும்? வல்லூருக்கு வந்துடும். சரியா? அதுக்கு அடுத்தது ஆந்தை. ஆந்திக்கு வந்து ஈனா ஈ ஈ 2 எழுத்துக்களுமே வந்துடும். அப்ப அதுக்கு எழுத்து என்ன வந்துடும்? கி ஈனா வருது. கி கி சி நீ டி நீ தி நீ பி மீ ஈ ரி லி வி. அப்புறம் நெடில வரும்போது கி கி சி நீ டி நீ கீரி இது மாதிரி வரக்கூடிய நெடில் எழுத்துக்கள் பூராமே வந்து ஆந்தைக்கு வந்துடும். சரியா? அதுக்கு அடுத்தது ஊனா ஊவன்னா. ஊனா ஊனாவுக்கு கு 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 ஜு ஞு டு நு து நு பு மு இந்த எழுத்துக்கள் வரும். அப்புறம் கு கு சு ஞு டு நு து நு பு மு யு ரு லு பு இந்த எழுத்துக்கள் பூராமே வந்து காகத்துக்கு வந்துடும். கோழி. ஆமா, கோழிக்கு வந்து ஏ ஏ ஏனா கேனா சென்னியப்பன் சென்னியப்பன் செல்வபுரம் இது மாதிரி சேன்னு வரக்கூடிய எழுத்துக்கள். அதே மாதிரி சே இந்த கே இங்கே சே சேலம் சேலம்னு வர்றதும் வந்து எதுக்கு வந்துடும்? சேலம் வர்றதுலாம் கோழியோட ஊர்ல வரும், சேலம். அதுக்கு அடுத்தது வந்து மயிலுக்கு வந்து ஓனா ஓவன்னா. ஓனா ஓவன்னா என்ன? கோ சோ ஞோ டோ நோ தோ நோ போ மோ. அப்புறம் கோடீஸ்வரன் கோ கோ சோ ஜோடி கோ கோ சோ ஞோ டோ நோ தோ நோ போ மோ யோ ரோ லோ ஓ. அப்போ இந்த இது வந்து வல்லூருக்கு வந்து ஆனாவன்னா, ஆந்திக்கு வந்து ஈனா, காகத்துக்கு வந்து ஊனா ஊவன்னா, கோழிக்கு வந்து ஏனா, மயிலுக்கு வந்து ஓனா ஓவன்னா. இப்ப இதை வச்சு வந்து ஒருத்தருடைய பேரை கண்டுபிடிச்சிடலாம். இப்ப வந்து ஒருத்தருக்கு பேர் தெரியாது. இப்ப நம்மளுக்கு யாரோட பேரும் நம்மளுக்கு தெரியாது.
இப்போ சேலத்துல இருந்து வந்திருக்காங்கன்னா சேலத்துக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேலத்துக்கு என்ன வந்து சே கோழியோட பச்சி, அந்த ஊர் வந்து கோழியோட பச்சி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து நம்ம கொஞ்ச நாள் தண்டபணி ஐயாவுக்கு சொன்னேன். தண்டபணி ஐயா உங்களுக்கு வந்து வல்லூர் பட்சின்னு சொன்னேன். அப்ப வல்லூருக்கு பகையா இருக்கிறது எது? கோழியும் அப்ப அங்க இருக்கு தண்டபணி ஐயாவுக்கு சேலம் ஆகாது, சேலம் ஆகாது, பெங்களூர் ஆகாது. அந்த அந்த இடத்துக்குள்ள வரக்கூடிய பே அது ஆகாது, ஏன்னா பேவன் ஆகாது. அதே போல தன்னுடைய பெயருக்கு அந்த மூன்றாவது எழுத்தா வரக்கூடிய எழுத்துக்கள், இப்ப வந்து ஆனாவுக்கு மூன்றாவது எழுத்து வரக்கூடியது அந்த அதாவது காகம் கோழி எழுத்துக்கள் வரும். நீங்க என்ன பண்றீங்க, இப்ப வட்டம் போட்டது பக்கத்தால வல்லூருக்கு அதுல அ அப்படிங்கிற எழுத்து எழுதிக்கங்க. வட்டமா போட்ட வல்லூருக்கு பக்கத்துல அ, ஆந்தைக்கு பக்கத்துல இ, காகத்துக்கு பக்கத்தால கோழிக்கு பக்கத்தால ஏ, மயிலுக்கு பக்கத்தால ஓ. இப்ப வல்லூர்காரருக்கு வந்து மயிலுடைய எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள்? ஓ வருதான். என்னது? கோ கோ சோ ஞோ. கோங்கிறது கோயம்புத்தூர் ஆகும். சரியா? அந்த எழுத்துக்களை 2 நாளைக்கு பிரிச்சு பார்த்து பண்ணிக்கங்க. அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய எழுத்துக்கு முன்னால பின்னால் இருக்கிற பேர்கள் வந்து நட்பா இருப்பாங்க. அந்த 3வது 4வதா இருப்பாங்க எதிரியா இருப்பாங்க. இதுல சந்தேகம் கேட்கிறவங்க மறுபடியும் கேட்கலாம். எனக்கு வந்து என்னோட நம்பர்ல நான் உங்களுக்கு 960002 930002 இந்த நம்பருக்கு கூப்பிட்டு சந்தேகம் கேளுங்க. இந்த சந்தேகம் வந்து முழுசா சொல்லி தந்துடும் உங்களுக்கு. நான் யாரு வேணாலும் டவுட் இருந்தாலும் இது பூராமே சொல்லி கொடுக்குறேன் தெளிவு பண்ணியா. நீங்க எல்லாமே எனக்கு வந்து இந்த டாக்டர் கனகாம்பாள் இந்த அகில உலக ஜோதிட பேரவை அப்படிங்கிற போது இந்த பேரவை இந்த ஜோதிடத்துல வந்து தேசிய மகளிர் இல்லையா, தேசிய மகளிர்ல வந்து இருக்கிற போது இவங்களுக்கு எல்லாமே நான் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த தலைவி, உங்க தலைவி வந்து ரொம்ப பிடித்த தலைவி. அதனால ரொம்ப மதிப்பு மரியாதை ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவங்க, எல்லாத்தையும் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க, அவங்களுக்காக நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்யறேன். அதனால இந்த குழுவில் இப்ப இன்னைக்கு சேர்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இன்னும் இந்த பஞ்சபட்சியில என்னென்ன சந்தேகம் இருக்குதோ எல்லாம் சொல்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். சரிங்களா? 96 002 93 002 96 002 93 002. ஃபர்ஸ்ட் 96, ரெண்டாவது 93 002. சரிங்களா? இப்ப நமக்கு பட்சியில வந்து ரகசியம் என்ன புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, ஒரு ஊருக்கு போறோம்னாலும் கூட நம்ம ஊருக்கு சாதகமான ஊரா அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கலாம். சாதகம். இப்ப இந்த பெயரை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிற போது இப்ப வல்லூருக்காரருக்கெல்லாம் வந்து அந்த எழுத்துக்கள், வல்லூருக்கு மதுரைக்கு என்ன எழுத்து? இம்ப்ளஸா மதுரை. வல்லூருக்காரருக்கு மதுரை ஆகும். சரியா? மதுரை ஆகும், மங்களூர் ஆகும், இது மாதிரி ஊர்கள்லாம் ஆகும். அப்ப அந்த ஆனாவனால் வர ஊர்கள் பூராமே பயன்படும். வேற என்னென்ன ஊர்கள் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நம்ம பார்த்துக்கலாம் எதாவது ஊர்கள் வந்து நம்ம அந்த ஆனாவனால் என்னென்ன பேர் வருதோ அந்த பேர்கள் வரும். இதே வந்த அந்த ஊட்டிங்கிறது ஆகாது. ஏன்னா வந்து வல்லூருக்காரருக்கு ஊட்டிங்கிறது பகை. ஊட்டி, உதகமண்டலம் இது மாதிரி எழுத்துக்கள் ஆகாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி வந்து வல்லூருக்காரருக்கு வந்து ஆனாவனாவுக்காரருக்கு ஆந்தை நட்பு. ஆந்தை என்னது? திருப்பதி, திங்களூர், இது மாதிரி வந்து வேற என்ன ஊர்கள் இருக்குது? தீயில் என்னென்ன ஊர் வருதோ அத்தனை ஊருக்கும் போகலாம். தீயில் என்னென்ன இருக்குதோ அத்தனை, திருவனந்தபுரம் போகலாம், திருச்செந்தூர் போகலாம். அந்த அது திருச்சி, திருவனந்தபுரம், திருச்சி. தீவுல என்னென்ன எழுத்துக்கள் தீயனால் என்னென்ன எழுத்து இருக்குதோ அந்த ஊருக்கெல்லாம் போகலாம். அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை நிமித்தமா போறதுன்னா அங்க போய் வேலை போடலாம், ஆபீஸ் போடலாம். ஒரு வீதியிலேயே ஆபீஸ் போடுறதா இருந்தாலும் கூட ஒரு ஊருக்குள்ள ஆபீஸ் போடுறதுன்னா இந்த எழுத்துக்கள் உள்ள ஆபீஸில் போடலாம். பெயர் வைக்கிறதும் நம்மளுக்கு நட்பான பேர்ல தான் வைக்கணும். பட்சிக்கு முன்னாலையும் பின்னாலும் இருக்கிற பேர் வைக்கணும். இதெல்லாம் வந்து வாழ்க்கையை வசனம் பண்ணக்கூடியது, செல்வம் வளம் தர்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நான் வந்து ஃபர்ஸ்ட் தீபம் வைக்க சொல்லியிருக்கேன். அரசு நேரம் அட்டவணை இப்ப முடிஞ்சது எல்லாத்துக்கும் அனுப்பப்படணும். இப்ப முடிஞ்சது உடனே வந்து
உங்களுக்கு எல்லாத்துக்குமே அரசு அட்டவணை வந்து இப்ப கையில உடனே வந்துடும். அது அனுப்ப வேண்டியது யாரோட பொறுப்பு? அதுல யார் யார் வந்திருக்காங்களோ அதை அனுப்ப வேண்டியது வந்து அவங்களோட பொறுப்பு. சரிங்களா? இப்பதான் டெல்லிங்கிறது டெல்லிங்கிறது எந்த 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 பட்சிக்கு வரும்? கோழிக்கு வரும். சூப்பர், சரி. டெல்லிங்கிறது கோழிக்கு வந்துடும். சென்னைங்கிறது என்ன ஊருக்கு வரும்? திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் ஆந்தை திருவனந்தபுரம் ஆந்தைதான். சரி. பெங்களூர் விஜயவாடா விஜயவாடா ஆந்தை ஆந்தை. குஜராத் காகம். சரி, குஜராத் காகம். சரி. இப்போ அயோத்திங்கிறது என்ன ஊரு? அயோத்திங்கிறது என்ன? காசி ஆந்தை. அதே வல்லூர். சரி. கோயம்புத்தூர் 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 மயில். கோயம்புத்தூர் மகிழ். மருதமலை வல்லூருமா சவுண்ட் தானே? சரி. வேற என்ன ஊரு? இங்க பக்கத்துல மாவட்டங்கள் என்னென்ன ஊர் இருக்குது? இல்ல கடலூருக்கு வந்துடும். சேலம் சேலம் கோழி வந்துடுதா? சேலத்துக்கு அடுத்து என்ன இருக்குது? அடுத்த ஊர் என்னது? சேலத்தை தாண்டி போனோம்னா சின்ன சேலம் இருக்குது. என்னது சின்ன சேலம்? அப்புறம் அதுக்கு போனோம்னா உளுந்தூர்பேட்டை என்ன வருது? விழுப்புரம் 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 அப்படியே மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டே இருக்கிறோம். இப்ப தாம்பரம் எல்லா ஊரும் போயிட்டு வரோம். சோ வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன கிடைச்சிருக்குன்னா, உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு நட்பான நட்சத்திரத்தில் உள்ள ஊரில் போனால் ஜெயிக்கலாம், வெற்றி பெறலாம். ரகசியம் இது. இப்ப நான் உங்களுக்கு பேர் சொன்ன பாத்தீங்களா? வல்லூருக்கு வந்து இந்த ஆனாவன எழுத்து தான். யார் வல்லூர்ல பிறந்தவங்க, உங்களுக்கு ஜாதகம் எல்லாம் பெரும்பான்மை இல்லாம இருக்கலாம், ஒருத்தரோட ஜாதகத்தை பத்தி தெரியலாம இருக்கலாம். அப்ப வந்து என்னன்னா அந்த பேர் உள்ள இடங்களில் போலாம். அந்த ஒரு ஊருக்கு போறோம், ஒரு கோயில் வழிபாடே வந்து அந்த ஊருக்கு போலாம். அந்த அந்த எழுத்துல உள்ளவங்க அந்த கோயிலுக்கு போலாம். ஃப்ரெண்டுகளை வச்சுக்கலாம். நம்ம குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறத எப்படி பேர் வைக்கணும்? நம்ம நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சுக்கலாம். இப்ப உதாரணம் வந்து வல்லூர்ல பிறந்தவங்களுக்கு இந்த கோழி மயில் இதனுடைய எழுத்துக்கள்ல பேர் வச்சுட்டா குழந்தைகள் நம்ம கூட பாசமா இருப்பாங்க. இதே போல இந்த காகம் கோழியில் பேர் வச்சா என்ன பண்ணுவாங்க? எகென்ஸ்டா இருப்பாங்க, எதிரியா இருப்பாங்க. அப்போ பேரை வைக்கும் போது நம்மளுக்கு சாதகமான நிலையில் பேர் வைக்கும் போது நல்லா இருக்கும். ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஒண்ணுல வந்து வல்லூர்ல ஒருத்தருடைய பெண்ணோட பேரு வல்லூர், ஒருத்தர் கணவரோட பேரு வந்து கோழியில் இருக்குது. கல்யாணம் கல்யாணத்துல இருந்து சண்டை வேற குறை 20 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் சண்டை. இப்ப என்ன கணக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு, 2 பேத்துல யாராவது ஒருத்தருக்கு ஒரு பேரை மாத்திரணும். ஒண்ணு வல்லூருக்கு கொண்டு வரணும், இல்லைன்னா அந்த பெண்ணை வந்து கோழிக்கு கொண்டு வரணும். 2 பேர்த்து பேரும் ஏதாவது ஒரு பட்சியில் இருந்ததுன்னா சண்டை வராது. ஆச்சா, அப்ப என்ன பண்ணணும்? நாம என்ன பண்ணணும்? இந்த கோழிக்காரரை தூக்கி என்ன பண்ண, கோழியோட எழுத்து ஏனாவை தூக்கி போட்டு வல்லூர்ல இருக்கிற மாதிரி ஒரு எழுத்து போட்டுவிட்டு வல்லூர்ல போட்டா போட்ட அன்னையில இருந்து சண்டை நின்று போச்சு. அப்போ பெயர்கள் வைக்கிறது வந்து அவங்கவுங்க பண்றது, அவங்கவுங்க செய்யறது வந்து பெயர் வந்து வாழ்க்கை மாற்றக்கூடிய அமைப்புல அட்டகாசம் வரும். அப்படிங்க எந்த விதமான மாற்றம் இல்லை, கருத்தும் இல்லை. சரிங்களா? இந்த சேர்த்துக்கலாம் இல்லைங்க, முதல் எழுத்து இதை வச்சுட்டு அப்படி நியூமரல் சேர்த்துக்கலாம்ல, அழகா சேர்த்துக்கலாம், எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். முதல் எழுத்து மட்டும் இது வச்சு, அதாவது எழுத்துக்கள் வந்து 3 எழுத்து 5 எழுத்து 7 எழுத்துகள் இருக்கிற மாதிரி தமிழ் எழுத்துல இருக்கிற மாதிரி பேர் வைங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒருத்தருடைய எழுத்துக்கள் தமிழ் எழுத்துல 3, 5, 7 ரொம்ப சிறப்பா இருக்கும்.
இதே 9 எழுத்துக்கள் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. நடிகர் ராஜேந்தர் வந்து அந்த ஆள் எடுத்த படம் பூரா எல்லாமே 9 எழுத்துக்கள் தான். டி ராஜேந்தர். பயணங்கள் முடிவதில்லை, ஒரிதலை ராகம், எத்தனையோ படம் எல்லாமே 9 எழுத்து தான் வரும். அப்ப என்னன்னா அந்த இந்த 3, 5, 7, 9 இருந்துன்னா அந்த பெயர்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். சரிங்களா? இதே வல்லூர் பட்சிக்காரர்களுக்கு அணிய வேண்டிய கலர் வந்து தங்க கலர், பொன், மஞ்சள் கலர், பொன் கலர். ஆந்தை வந்து வெள்ளை, வெள்ளை, காகம் சிவப்பு, காகம் சிவப்பு, கோழி வந்து பச்சை, மயில் வந்து சாம்பல் கலரும் வச்சுக்கலாம், கருப்பும் வச்சுக்கலாம். கிரே கலர்னு சொல்றோம்ல அந்த கலர் வச்சுக்கலாம். கிரே கலரும் வச்சுக்கலாம், கருப்பு கலர்னு வச்சுக்கலாம். பொதுவாக கிரே வச்சுக்கங்க, தான் கரெக்டா இருக்கும். பழுப்பு நிறம், அதாவது சிமெண்ட் கலர். ஐயா வல்லூருங்க ஐயா. வல்லூர் வந்து பொன், தங்க கலர். ஓகே. அந்த கோல்டு கலர் சட்டை போடலாம், கோல்டு கலர் கர்ச்சிப் கையில் வச்சுக்கலாம். இதெல்லாம் அந்தந்த பட்சிக்காரர்கள் அந்தந்த அது அந்த கலர் வச்சுக்கலாம். வல்லூர் பட்சிக்காரர்கள் கிழக்கு திசை, வல்லூர் கிழக்கு திசை, ஆந்தை தெற்கு திசை, காகம் மேற்கு திசை, கோழி வடக்கு திசை, மயில் வந்து ஈசானியம், வல்லூர் வந்து கிழக்கை. அப்ப நீங்க உட்கார வேண்டிய ஆபீஸ்ல உட்கார வேண்டிய திசை இதுதான். வல்லூர் பட்சிக்காரர்கள் கிழக்கு முகமாக உட்கார வேண்டும், ஆந்தை பட்சிக்காரர்கள் தெற்கு முகமாக உட்கார வேண்டும், காக பட்சிக்காரர்கள் மேற்கு முகமாக உட்கார வேண்டும், கோழி பட்சிக்காரர்கள் வடக்கு முகமாக உட்கார வேண்டும். இப்போ மயிலை பொறுத்தவரை 2 இது உண்டு. ஈசானை மூலைன்னு சொல்லுவாங்க, அல்லது சென்ட்ரல் இருக்கும். அந்த நடு மொத்தமா டோட்டலா வந்து சென்ட்ரல். ஏன்னா பொதுவாக சென்ட்ரல் உட்கார மாட்டாங்க. நம்ம எங்க இருந்தாலும் இந்த ஈசானத்துக்கு கொஞ்சம் திருப்பின மாதிரி போட்டு உட்காந்துக்க வேண்டியதுதான். சரிங்களா? அப்போ இந்த வாழ்க்கை வளமா இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, நம்ம குடும்பத்திலிருந்து பேர் வைக்கிறதுல இருந்து எல்லாத்தையுமே கரெக்டா. நம்ம ஒரு ஊர்லயே போறோம், ஒரு ஆபீஸ்லயே ஒரு மேனேஜர் இருக்காங்க, வல்லூர்னு ஒருத்தர் இருக்கு. அப்ப வல்லூர் பட்சிக்காரர்களுக்கு அவன் யார் நண்பரா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மயில் நண்பனா இருக்கும். இதே அந்த கோழியோட எழுத்துல இருக்கிறாங்க, சென்னியப்பன் அப்படின்னு வச்சுங்க. சென்னியப்பன் அப்படின்னா அந்த சென்னியப்பன் என்ன பண்ணும், கோழி வந்துடும். அந்த ஆபீஸ்ல இருக்கிற மேனேஜரோ யாரோ வந்து நட்பா இருக்க மாட்டாங்க, எதிரியா இருப்பாங்க. ஒருத்தர் வந்து உமான் இருக்காங்க. இப்ப அவங்க வந்து ஒரு ஆபீஸ்ல வந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எகென்ஸ்ட் யார் அப்படின்னா வல்லூரும் கோழியும். அப்ப அந்த எழுத்துல உள்ளவங்க வந்து போட்டியா தான் இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும், இதுக்கு விதியை மாத்துறதுக்கு என்ன அப்படின்னா, நம்ம டேபிள மாத்தி உட்காரலாம், சேஞ்ச் பண்ணி உட்காரலாம். நம்ம பேருக்கு முன்னாடி சும்மா பேருக்கு அந்த அவங்க எழுத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பேரை முன்னால் போட்டு வச்சுக்க வேண்டியது. ஏதோ ஒரு பேர், குலதெய்வ பேர், அந்த இஷ்ட பேரை, ஏதாவது இன்சியில ஏதாவது ஒண்ணு சப்போர்ட்டிவா போட்டு வச்சிட்டோம்னா ஏறக்குறைய சண்டைகள் குறைஞ்சிரும். நமக்கு ஃப்ரெண்டு உள்ள பக்ஷியை போட்டு அந்த பேரை போட்டுக்கலாம், அந்த நம்பரை, ஃப்ரெண்டோட எழுத்துக்கள் போட்டுக்கலாம். ஏதோ ஒரு எழுத்து ஃப்ரெண்டோட எழுத்துக்கள் போட்டுக்கலாம். சோ வந்து நீங்களும் செல்வந்தராக இருக்கு என்னன்னா, அந்த நேரத்தில் தீபம் வைங்க. நம்பர் 1 தீபம் வைங்க. பணத்தை அரசு நேரத்தில் யாருக்கு கொடுத்துறாதீங்க. நம்ம அரசனா கொடுத்தோம்னா எவனும் திருப்பி கொடுக்க மாட்டான். கரெக்டா பார்த்து கொடுங்க. அதே மாதிரி நம்மளுக்கு அவன் அரசனா இருந்தான்னா வாங்கிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டேன்னு பிரச்சனை. ஆனா கடன் கொடுத்தது கேட்கிற போது அவன் அரசனா இருக்கிற போது கேட்டாதான் கிடைக்கும். நீங்க யாராவது நிறைய கொடுத்துருக்குறோம், அந்த பர்டிகுலர் பேர் வச்சு நம்ம அரசன் கண்டுபிடிச்சல, யாராருன்னு கண்டுபிடிச்சல. நம்ம சொல்லணும் வல்லூர் அப்படின்னு சொல்றோம். ஆனா வல்லூருக்கு வந்து ஞாயிறு செவ்வாய் வந்து அதிகாரபட்சி. அப்ப ஞாயிறு செவ்வாய் 10:48 வந்து 1:12 வரைக்கும் இருக்குது. அந்த குறிப்பிட்ட அந்த 48 நிமிஷத்துல வந்து நீங்க வந்து பணம் கேட்டு பணம் போன் பண்ணி கேட்கலாம். யாராவது கொடுத்து பணம் வராம இருக்குது, பணம் கேட்டு கேட்கலாம். பணம் சம்பந்தமான விஷயங்கள் கேட்கலாம். எந்த விஷயம் வேணாலும் கேட்கலாம். ஒரு கோர்ட்டு வம்பு வழக்கு இருக்குது, அந்த நேரத்துல வந்து அந்த அப்ரோச் பண்றது பூராமே அந்த நேரத்துல ஒருத்தன் அரசனா இருக்கிறவன் எது வேணாலும் கொடுத்துருவான். அரசனா பணம் வச்சிருக்கிறான்னு வச்சுக்கலாம், ஒரு கடைக்காரனா இருக்கிறான், அவங்ககிட்ட பொருள் எல்லாம் இருக்கும், கொடுத்துருவான். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறவங்க கொடுக்க மாட்டேன். யாரு வந்து ஒருத்தருக்கு ஒரு கடன் கொடுத்துருக்கானா அவன் அரசு நேரத்துல போய் கேட்டீங்கன்னா இந்த புடி பண்றோம் உடனே வந்துடும். மறுபடியும் அங்க உட்காந்துக்குவாங்க. அந்த அரசு நேரம் வந்து தேவையா இருந்தா 18 நிமிஷம் தான். அப்ப இந்த சூச்சுமத்துக்குள்ள ஒடியாந்துடணும். மறுபடியும் இருந்தேன்னு வச்சுக்க கொண்ட எதுக்கு உட்காந்துக்கன்னு சொல்லி பணத்தை வாங்கினாலும் வாங்கிக்குவாங்க.
அந்த 18 நிமிஷத்துக்குள்ள அப்ரோச் பண்ணோம்னா பணத்தை வாங்கிக் கொள்ளலாம், கொடுத்த பணத்தை வாங்கிக் கொள்ளலாம். யாரையும் ஏமாத்துறதுக்கு இந்த சாஸ்திரம் பயன்படாது. நல்ல விஷயம். நம்மளுக்காக நல்லது இந்த நாள் வரைக்கும் என்ன செய்யறோமோ அதுக்கு பூராமே பயன்படும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு உதாரண விதி தேர்தல் இதுல எல்லாம் அப்ளை பண்றாங்கன்னா இந்த அரசு நேரத்துல அப்ளை பண்ணாங்க ஜெயிச்சிருவாங்க. அந்த கிரகம் வந்து நம்மளை அவங்க கரெக்டான நேரத்துக்கு கொண்டு போயிடும். அரசு நேரத்துல தேர்தல் பண்றது, அதே மாதிரி ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறது, இந்த ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெறணும், வசந்த பெறணும், செல்வம் வரணும் அப்படின்னு சொன்னா ஆமா 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 ஒரு பிரசவம் எடுக்கிறோம் அரசு நேரத்தில் எடுக்கலாம். எல்லாமே அரசு தொட்டுட்டீங்கன்னா எல்லாம் நடக்கும். ஸோ வந்து உங்களுடைய மறுபடியும் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த அரசு நேரத்தை இந்த பஞ்சபட்ச சாஸ்திரத்தை இந்த குழுவில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர்த்துக்குமே வந்து சந்தேகம் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறேன். ஏன்னா வந்து தெளிவா பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. யாரா இருந்தாலும் கூட எனக்கு கூப்பிடுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எனக்கு பெருமையா இருக்கும். எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருங்க, பேரை போட்டு எனக்கு என்ன சந்தேகம், உங்க பேரை போட்டுருங்க, என்ன சந்தேகம்னு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அந்த சந்தேகத்தை சொல்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இப்ப ஏன்னா வந்து 1 மணி நேரம் தான் சொன்னாங்க, மணி வந்து 1.25 மணி நேரம் நாம் பேசிட்டோம். உங்களுக்கு சந்தேகங்களை கேட்டுருங்க, கேட்டோம்னா மறுபடியும் சந்தேகங்கள் உங்களுக்கு சொல்லப்படும். இந்த டைம் வந்து நம்மளுக்கு இன்னொரு 10-15 நிமிஷம் பேசுவோம். பேசிட்டு மறுபடியும் சந்தேகம் வர்றதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்தால் சொல்லி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். இப்ப கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்ல அட்டவணை வந்து எல்லாத்துக்குமே வந்துடும். அந்த அட்டவணை வந்து உங்களுக்கு இந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லாம, வேற என்ன சந்தேகம் இருந்தாலும் இந்த பஞ்சபட்சி சம்பந்தமான சந்தேகங்கள் நான் முழுசா சொல்லி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். சரியா? இப்பொழுது என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம சந்தோஷமாக முடித்துக்கொண்டு, ஏன்னா வந்து தெளிவு எவ்வளவுதான் விஷயம், அரசுங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டவணை கொடுக்கப்படும். சந்தேகங்கள் பூராமே கேளுங்க, இன்னும் என்னென்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. இப்ப கேட்கிற சந்தேகம் கேட்டுங்க, மறுபடியும் சந்தேகம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இது வந்து இந்த குழுவில இந்த தேசிய மகளிருக்காக நான் இப்போ ஒரு செய்யக்கூடியது. அதுவும் இல்லாமல் வந்து குழுவில் வந்து நன்மை விரும்பிகள் நல்லதுக்காக பாடுபடக்கூடிய நீங்க எல்லாருமே இருக்கீங்க. அவங்களுக்காக நான் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு உதவின்னு வச்சுக்கலாம். உதவின்னு சொல்ல முடியாது, நமக்கு இந்த குழுவுக்கு செய்யறதுக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கேன். இந்த குழுவில் இருக்கிறவங்களுக்காக செய்யறதுக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கேன். சரிங்களா? ஓகே ஐயா. இந்த குழுவுல வந்து தற்சமயம் பாத்தீங்கன்னா 46 பேர் வந்து பங்கு பெற்றிருக்காங்க ஐயா. சரி. அவர்கள் அனைவருக்குமே உங்கள் சார்பாக இது வந்து நான் அனுப்பிச்சு விட்டுறேன் ஐயா. உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டாச்சு, அட்டவணை உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டேன். பாத்துறேன் ஐயா, பாத்துறேன். உங்களுக்கு அட்டவணை வந்தாச்சு. இப்ப நிகழ்வினோட நான் போட்டு விட்டுறேன் ஐயா. ஓகே. அதே மாதிரி சந்தேகம் ஏதாவது கேட்கறவங்க கேட்டு சொல்லுங்க. ஓகே. அந்த நன்றி உரை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கேள்வி பதில் வச்சுக்கலாம் ஐயா. கேட்க சொல்லுங்க. கேள்விக்கு பதில் ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கலாம். காரணம் என்னன்னா, எனக்கு இந்த ஒரு 10 நாளாவே இந்த பிரஷர் வந்ததுனால என்னன்னா ரொம்ப நேரம் பேச முடியாது. ஒரு 10-15 நிமிஷம் கேள்வி கேட்டுக்குவோம். கேள்வி பூராமே என்னோட நம்பருக்கு அனுப்புங்க, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி முடிச்சுட்டு அந்த ஒரு 5 நிமிஷம் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிடுறேன். ஓகே ஐயா, ஓகே ஓகே. நமது நிகழ்ச்சியின் அடுத்ததாக நன்றி உரையை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் அணைய நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தனம் தண்டபாணி. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சி இன்று 91வது நாள். கூட்டினால் 1 என்பது சூரியன். இன்று பங்குனி உத்தரம், சூரியனுடைய சாரம். நானும் சூரியனோட ராசி தான், சிம்ம ராசி. சிறப்பு. மேலும் சூரியன் என்பதால் ஆண் ஜோதிடர் சிம்மராசி ஐயா. மேலும் சூரியன் இன்றைய கடவுள் வாழ்த்து பரமேஸ்வரன் ஐயா பாடினார். மேலும் இன்று அட்டண்டன்ஸ் மொத்தம் 46, கூட்டினால் 10, அதுவும் 1 சூரியன். அருமை. 1/4/2026 தேதி, கூட்டினால் 6 வருகிறது. 6 என்பது சுக்கிரன், எனவே தலைவர் கனகாம்பாள் 6 எழுத்து கொண்டது. மேலும் 6 என்பது சுக்கிரன், இக்கூட்டமைப்பு சுக்கிரனுடைய கூட்டமைப்பு. மேலும் கூட்டுத்தொகை 6 வருகிறது. அதாவது செல்வ வளம் தரும் பஞ்சவச்சி, இதற்கு 6 வருகிறது கூட்டுத்தொகையாக. பங்குனி 18, கூட்டினால் 9, நவகிரகம் பற்றிய உரை இன்று. மேலும் 9 என்பது செவ்வாய், எனவே மருதமலை குருஜி ஐயா இன்று வருகை. செவ்வாய் என்றால் சிவப்பு, எனவே ரேவதி மேடம் சிவப்பு உடையுடன் இன்று வந்துள்ளார். மேலும் 9 என்பது செவ்வாய் என்றால் தண்டவாணி, எனவே உதாரண வகுப்பு என்னுடைய பஞ்சவச்சி என்னுடைய வைத்துதான் ஐயா கூறினார். இன்று புதன்கிழமை. புதன் என்றால் ஜோதிடம். புதனுடைய நம்பர் 5 என்ற எண்ணை குறிக்கும்.
மருதமலை என்பது 5 எழுத்து கொண்டது. பஞ்சபட்சி என்பது 5 எழுத்து கொண்டது. புதன் சாரம் பெற்ற ரேவதி நட்சத்திரம் பச்சை நிறம் கொண்டது. எனவே ரேவதி அம்மா அவர்கள் பின்னால் பச்சை நிற போர்டு இன்று உள்ளது. மேலும் ரேவதி நட்சத்திரம் என்பது கடைசி நட்சத்திரம். எனவே ரேவதி மேடம் கடைசியாக வந்தார். மேலும் நன்றி கூறும் அடியேனும் புதன் சாரம் பெற்ற நபர். மேலும் பச்சை நிற பாட்டல், பச்சை நிறம் தண்ணியுடன் நான் உள்ளேன். தற்போது அஸ்தம் நட்சத்திரம், அதாவது 13வது நட்சத்திரம், கூட்டினால் 4. 4 என்பது ராகு, இன்றைய அவயோகி ராகு. இன்று சந்திராஷ்டமம் சதயம் ராகு என்பதால் இந்த பிரம்மாண்ட ஜூம் மீட்டும் சற்று லேட் ஆகிவிட்டது. இன்று நாமயோகம் துருவம், அதாவது 12வது. 12 என்பது ஐயாவுடைய இன்சியலுடன் சுப்பிரமணி என்பது 12 எழுத்து கொண்டது. மேலும் 12ஐ கூட்டினால் 3. 3 என்றால் 3 எழுத்து கொண்டது குருஜி. மேலும் இன்று குருவுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம். எனவே ஐயா இன்று சிறிய மஞ்சள் கோளுடன், மஞ்சள் கலர் சிறிய மஞ்சள் கோளுடன் துண்டு போட்டு வந்துள்ளார். இன்று துருவ நட்சத்திரம் நாமயோகம், அதாவது யோகி. இதனுடைய யோகி கேது. எனவே ஜோதிடம் பற்றிய விளக்கம். தற்போது பவகரணம். பவம் என்றாலே சிங்கம் தான் வாகனம், சூரியன். அதாவது இதனுடைய வஸ்திரம் வெள்ளை. எனவே ஐயா வெள்ளை நிற வஸ்திரத்துடன், வெள்ளை நிற ஸ்கிரீன், வெள்ளை நிற ரூம் முழுதும் சுவர் உடன் வந்துள்ளார். அடியேனும் வெள்ளையுடன் வந்துள்ளேன். மேலும் ஐயா மனதும் பௌர்ணமி போல வெள்ளைதான் என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் இன்று பௌர்ணமி. இதில் பிறந்தவர் பேச்சாற்றல் பெற்றவர். மேலும் இதில் இன்று பேசியவர் கூட பேச்சாற்றல் உடையவர். இதெல்லாம் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம். மேலும் பவகரணம் சிங்கம் என்பதால் ஐயாவின் சிம்ம குரல், சிம்மராசி, சிம்ம குரல் உரை சிறப்பாக இருந்தது. ஐயாவுக்கு இக்கூட்டமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார் மற்றும் அனைத்து ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த கூட்டமைப்பு தலைவர் ஜோதிட திலகம் MD கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை. வந்தே மாதரம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.